So the camera. 1 second. Okay, let's start now. See, ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க. ஓகே. ஜாயின் பண்ணிட்டு, அங்க என்னென்ன ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ உங்களுடைய பிரைமரி ரோல் என்ன? ஓகே. என்னென்ன கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும்? என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்கும்? எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்கும்? டீம் லீட்ஸ் யாரு? டீம் மெம்பர்ஸ் யார் இருக்காங்க? ஸோ அந்த மாரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இன்டர்வியூல வந்து டெக்னிக்கலா கிளியர் பண்றது நல்லா படிச்சா மேட்டரே இல்ல. ரைட்டா? ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். பட் நெக்ஸ்ட் லெவல்ல என்னென்ன என்விரான்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராசஸ் பத்தி நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ லைக் இஷ்யூ வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஓகே. எப்படி ஹேண்டில் பண்ணணும்? யாருக்கு மெயில் அனுப்பணும்? அந்த மாரி இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நீங்க கம்பெனில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு லேப்டாப் குடுத்துருவாங்க. ஓகே. அந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஆப்வியஸ்லி எம்எஸ் ஆஃபீஸ் மீன்ஸ் பவர் பாயிண்ட்டு, அ ஐ மீன் எம்எஸ் வேர்டு, அதோடைய ஃபுல் ப்ராடக்ட் ப்ளஸ் டீம்ஸும் இன்ஸ்டால் ஆயிருக்கும். அவுட்லுக்கும் கான்ஃபிகர் பண்ணி குடுத்துருவாங்க. அதான் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் தே வில் கிவ் யூ. ஓகே. அதுக்கு மேல வேணும்னா நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸோ இல்ல விஎஸ் கோடோ அதெல்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஜெனரலா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்லயே குடுத்துருவாங்க. ஒரு கம்பெனி அப்படின்றது ஒரு லேப்டாப் குடுக்குறாங்க அப்படின்னா, உங்க ஐடியில தட் இஸ் உங்க எம்ப்ளாயி ஐடியில வித் நேமோட உங்களுக்கு குடுத்துருவாங்க ஒரு லேப்டாப். ஓகே. ஸோ அத லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாம யூ வில் பி ஹேவிங் ஆக்சஸ் டூ கிட்ஹப் ஆக்சஸ் குடுத்துருவாங்க. அப்படி இல்லன்னா கூட லைக் அது உங்க டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் அடுத்து நீங்க வாங்கணும். குடுப்பாங்க. ஸோ ஆஸ் எ டிபிஏவா உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, அந்த லேப்டாப்ல ஓகே. என்னென்ன வேணும் லேப்டாப்ல? என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு? 1 குட்டி கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா, டிபிஏவ நீங்க கனெக்ட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ண போறீங்க. ஓகே. அதுல வந்து கண்டிப்பா குட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து SQL டெவலப்பர். ஓகே. 3 ஆரக்கிள் கிளையண்ட் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மென்ட் அதுவும். ஓகே. முன்னாடிலாம் இட்ஸ் எ மஸ்ட் கனெக்ட் பண்றதுக்கு. ரைட்டா? நான் ஏன் ஆரக்கிள் கிளையண்ட் போடுறோம் அப்படின்னா, இப்ப எஸ்கியூஎல் டெவலப்பர் இல்லாம நான் வந்து டோடோ இல்ல வேற ஏதோ கான்ஃபிகர் பண்ற மாரி இருந்ததுன்னா, ப்ராபப்ளி ஐ மைட் நீட் லேட்டஸ்ட் வெர்ஷன் தேவைப்படாது. இதுதான் லைசென்ஸ் வெர்ஷன். ஓகே. அப்போ உங்களுக்கு ஆரக்கிள் கிளையண்ட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே. அதனால அந்த இடத்துல வந்து ஆரக்கிள் கிளையண்ட் இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இது மேஜரா 3 அதுக்கப்புறம் உங்களுடைய டிஎன்எஸ் நேம்ஸ். அதாவது ஃபுல் டிபி லிஸ்ட். உங்களுக்கு எது எது ஆக்சஸ் இருக்கோ அந்த லிஸ்ட் குடுக்கணும். இது வந்து உங்களுடைய சீனியர் கிட்டேருந்து நீங்க வாங்கிக்கலாம். அதாவது உங்க கலீக்ஸ் கிட்டேருந்து நீங்க என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றீங்க, அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் தே வில் கிவ் யூ. ப்ராபப்ளி அவங்க அந்த ஷேர் டிரைவ்ல கிரியேட் பண்ணலாம். ஒரு ஷேர் பாயிண்ட் மாரி வச்சிருப்பாங்க. அந்த ஷேர் பாயிண்ட்ல இந்த ஃபுல் டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த டாக்குமெண்ட்ல போனீங்கன்னா, லைக் அ என்னென்ன சர்வர்ஸ் இருக்கு, அது எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் பாஸ்வேர்ட் மட்டும் குடுக்க மாட்டாங்க. பாஸ்வேர்ட் வந்து தனியா வேற இடத்துல உங்களுக்கு பிரைவேட் நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டீம்ஸ்ல குடுத்துருவாங்க. அத நீங்க எடுத்துக்க நீங்க டெலீட் பண்ணிடலாம் டீம்ஸ்ல போயிட்டு. ஓகே. ஸோ எல்லா சர்வருடைய பாஸ்வேர்ட் மோஸ்ட்லி காமனா வச்சிருப்பாங்க. நமக்குடைய ஆரக்கிள் யூசர் நேம் வில் பி ஆல்வேஸ் ஓகே. யூசர் நேம் தட் இஸ் ஃபார் புட்டிக்கு சொல்றேன். இது கிடையாது. புட்டி சைட்ல ரைட்டா? ஸோ யூசர் நேம் வந்து ஆரக்கிள். ஓகே. பாஸ்வேர்ட் ஒரே காமன் பாஸ்வேர்ட் ஃபார் என்டையர் என்வைரன்மென்ட். ஓகே. ஸோ என்டையர் என்வைரன்மென்ட்னா இதுல நெறைய என்வைரன்மென்ட்ஸ் இருக்கு. டெவ் இருக்கு, எஸ்ஐடி இருக்கு, யுஏடி அண்ட் QA அண்ட் ப்ராட். இதுதான் உங்க என்வைரன்மென்ட்ஸ் இருக்கும். ரைட்டா? இது இல்லாம இது இருக்கட்டும். ஓகே. ஸோ இது மாரி. ஸோ இது வந்து ஆரக்கிள் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து ஒரு பாஸ்வேர்ட் குடுத்துருவாங்க. மேபி டெவலப்பர் என்வைரன்மென்ட் தனி பாஸ்வேர்ட் இருக்கும். எஸ்ஐடிக்கு தனியா இருக்கலாம். இல்ல யுஐடிக்கு தனியா டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி தான். ஓகே. அதுக்கு ஏத்த மாரி குடுத்துருவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் உங்களுக்கு சிஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்துருவாங்க. சிஸ் மோஸ்ட்லி குடுத்துருவாங்க. சிஸ் அண்ட் சிஸ்டம்.
சிஸ்டம் வெரி ரேர்லி யூஸ், பட் சிஸ் குடுத்துருவாங்க. சிஸ் குடுத்தா டேட்டா நீங்க எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோடைய பாஸ்வேர்டும் நீ நீட் டு கெட் இட். ஓகே. இதுக்கும் பாஸ்வேர்ட் குடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஸோ இது இருந்தாலே போதும். அண்ட் த கம்ப்ளீட் லிஸ்ட் இங்க வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே. இங்க நீங்க டிஎன்எஸ் நேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டாபேஸ் நேம், ஹோஸ்ட் நேம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது இல்லாம புட்டியோட எக்ஸ்போர்ட் லிஸ்ட் ஒண்ணு இருக்கும். ஓகே. புட்டியிலருந்து ஓகே ஒரு எக்ஸ்போர்ட் லிஸ்ட் குடுப்பாங்க. ஃபுல் டேட்டாபேஸ் லிஸ்ட் அதுவும் குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இது இருந்தாலே போதும். உங்களோட எல்லா என்வைரன்மென்ட்டையும் நீங்க கனெக்ட் பண்றேன்னா, எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த 4 பாயிண்ட்ல வந்துரும். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்து இது குடுத்துருவாங்க. ஆனா, நீங்க ஜாயின் பண்ற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே. கியூஎம் ப்ராடம் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள டெஸ்ட் செக் பண்ணிட்டு, நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்களா, லைக் பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாரி தான் உங்களுக்கு அந்த டேட்டாபேஸ் அலோகேட் பண்றதோ, ஒரு டிக்கெட் அசைன் பண்றதோ, இல்லன்னா ஆ உங்களுக்கு ஆக்டிவிட்டி குடுக்கலாமா இல்லையான்னு யோசிப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டெவ் குடுத்துருவாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி. ரைட்டா? என்ன வேணாலும் இன் த சென்ஸ் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் குடுக்க சொல்லுவாங்க. ஷெல் ஸ்கிரிப்ட் மாடிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகே. அப்படி இல்லன்னா லைக் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது குடுப்பாங்க. ரைட்டா? ஸோ இத குடுத்ததுக்கப்புறம் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதாவது எரர் இல்லாம பக்காவா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, தென் தே வில் கிவ் QA. அப்புறம் புரொடக்ஷன். ஓகே. ஸோ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் புரொடக்ஷன் கையில குடுப்பாங்க. இல்ல குடுக்கவே மாட்டாங்க. ஓகே. அதுவரைக்கும் உங்களுக்கு இந்த என்வைரன்மென்ட்ஸ் தான். ரைட்டா? இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? நோ சார். இல்ல சார் எதுவும் இல்ல. ஓகே. ஸோ என்வைரன்மென்ட்ஸ் அப்படின்னா என்ன? சரி. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்குறாங்க. ரைட்டா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா, கண்டிப்பா எல்லா கம்பெனியும் வந்து சும்மா சேலரி குடுக்க மாட்டான். அவனுக்கு வந்து கிளையண்ட்ஸ் அதாவது ப்ராஜெக்ட் வந்தா மட்டும் தான் அவனுக்கு ஆள் தேவைப்படும். ரைட்டா? சரி. ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு நான் ஜெனரலா குடுக்குற எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு பேங்கோட ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. ஒரு பேங்க் வந்து என்ன வந்து ஆட்டோமேட் பண்ணி குடுங்க. எனக்கு வந்து அ வாட் இஸ் தட்? அ என்ன வந்து என்னோட டேட்டாபேஸ் ஃபுல்லா அதாவது நான் வந்து முன்னாடி ஒர்க் தட் இஸ் லெட்ஜர்ல வச்சு எழுதிட்டு இருப்பாங்க முன்னாடிலாம். ரைட்டா? அத வந்து ஆட்டோமேட் பண்ணி குடுங்க. அப்படி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி குடுங்க அப்படின்னா, உங்களோட ரெக்யர்மென்ட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீட்டிங் இருக்கும். ரைட்டா? ஸோ அதாவது கிளையன்ட் சைட். கிளையன்ட் அண்ட் வெண்டர். இப்போ வந்து பேங்க் எடுத்துக்கலாம். ஒரு எஸ்பிஐ பேங்க்ன்னு வச்சுக்கோ. அவன் என்ன பண்றான்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி குடுங்க. இந்த மாரி வந்து கிரெடிட் கார்ட் இன்ஃபர்மேஷனும், ஆ இல்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இந்த மாரி போர்ட்டல் மாரி ரெடி பண்ணி குடுங்கன்னு கேட்குறாங்க அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு டெண்டர் குடுப்பாங்க. ஓகே. டெண்டர் குடுக்கும்போது யார் ரொம்ப இந்த ஃபுல் ரெக்யர்மென்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிட்டு, இதுக்கு இவ்ளோ அமௌண்ட் மாரி சொல்லுவாங்க. ஓகே. ஆ டெண்டர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளையண்ட் வரும். ஓகே. கிளையண்ட் யாருன்னா இங்க எஸ்பிஐ. ஓகே. பேங்க். பேங்க். ஓகே. ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே. ஸோ இங்க கிளையண்ட் யாருன்னா எஸ்பிஐ பேங்க். வெண்டர் யாரு அப்டின்னா, உங்க டிசிஎஸோ, ஓகே. இல்லன்னா விப்ரோ, ஓகே. இல்லன்னா இன்ஃபோசிஸ், ஓகே. இந்த மாரி ஓகே சிடிஎஸ் இந்த மாரி சில கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா? இவங்கலாம் வந்து வெண்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த வெண்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அ டெண்டர் குடுத்து யார் சூஸ் பண்றாங்களோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வெண்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம டிசிஎஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க வெண்டர். அதாவது யார் பெஸ்ட் பிரைஸ் குடுக்குறாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க. இல்ல இந்த டைம்ல முடிக்கிறாங்களோ வாட் எவர் இட் இஸ். ஓகே. அவங்களுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி கிளையண்ட் வந்து அத எடுத்துட்டாங்க. எடுத்த முடிச்சு இப்ப டிசிஎஸ்ஸே சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ டிசிஎஸ் என்ன பண்ணும், ஃபுல் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அனுப்புவாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜரோ, டெலிவரி மேனேஜரோ வாட் எவர் இட் இஸ் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அனுப்புறாங்க. ஓகே. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் போயிட்டு என்ன பண்றாரு, ஃபுல் ரெக்யர்மென்ட் கேதர். ஓகே. ரெக்யர்மென்ட் கேதர் பண்ணிட்டு வராரு. ம். சரி. ரெக்யர்மென்ட் கேதர் பண்ணிட்டு, ஃபுல் ரெக்யர்மென்ட் கேதர் பண்ணிட்டு உள்ள வராரு. ஓகே. வந்ததுக்கப்புறம், ஆ தென் நம்மளுடைய எதுல பண்ண போறாங்க? சாஃப்ட்வேர் என்ன ரெடி பண்றோம் பார்க்கணும். ஓகே. எந்த சாஃப்ட்வேர்? ஹார்ட்வேர் டிஸ்ப்ளே குடுத்துருவாங்க. ஒண்ணு கிளவுட்ல போடணுமா? இல்லன்னா லைக் டேட்டா சென்டர் ஏதாவது எடுத்துக்கலாமா? எங்க டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணலாமா? அப்படின்ற மாரி யூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிப்பாங்க. ரைட்டா?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சாஃப்ட்வேர் ஓகே எதில் டெவலப் பண்ணணும்? ஓகே. உங்களுக்கு வந்து ஜாவால பண்ணலாமா? இல்ல பைத்தான்ல பண்ணலாமா? ஓகே. இல்ல டாட் நெட்ல பண்ணலாமா? வாட்டெவர் இட் இஸ். ஓகே. ஸோ இது மாரி சூஸ் பண்ணுவாங்க அதில. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும் அடுத்தது? இதுக்கு ஸ்டோரேஜ் எங்க யூஸ் பண்ணலாம்? ஓகே. ஸ்டோரேஜ் வந்து பைத்தான் சாரி இந்த போஸ்ட்கிரஸா, ஆரக்கிளா, இல்ல MySQLா அது அது டிபெண்ட்ஸ் ஆன் த வால்யூம் ஆஃப் டேட்டா. மோஸ்ட்லி பேங்க்ஸ் எல்லாமே ஆரக்கிள் தான் போவாங்க. ஓகே. ஆரக்கிள ஏன் யூஸ் அதாவது சில அ மாடியூல்ஸ் வந்து இல்ல சில ஓகே சில அப்ளிகேஷன்ஸ் வந்து தே வில் நாட் கோ ஃபார் ஆரக்கிள் பிகாஸ் ஆஃப் லைசென்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகனால தே வில் கோ வித் போஸ்ட்கிரஸ் ஆர் MySQL போவாங்க. ரைட்டா? ஆனா கிரிட்டிக்கல் டேட்டாபேஸ் எல்லாமே கண்டிப்பா மோஸ்ட்லி ஆரக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆரக்கிள் யூஸ் பண்ணல MS SQL. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாவே இருக்கும். நாளைக்கு ஏதோ பிரச்சனை, ஓகே. டேட்டாபேஸ்ல ஏதோ பக் இருக்கு அப்டின்னா, போஸ்ட்கிரஸ்ல போய் நின்னு கேட்க முடியாது. ஓகே. EDBன்னு இருக்கும். அவன்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்ல நார்மல் கம்யூனிட்டி குரூப்ல போய் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஃப்ரீவேர் இல்லையா? போஸ்ட்கிரஸ், MySQLலாம் ஃப்ரீயா இருந்தது. இப்போ ஆரக்கிளுக்கும் MySQL இருக்கு. தட் இஸ் இப்போ MariaDBன்னு மாறிடுச்சு இது. ரைட்டா? இது வந்து MariaDBன்னு இருக்கு. இது ஃப்ரீ. ஓகே. ஸோ, இப்போ நீங்க ஒரு லைசென்ஸ் வாங்குறீங்க, அதுல ஒரு பக் இருக்கு அப்டின்னா, யாராவது ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். ரைட்டா? நாளைக்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சடனா ஏதோ ஒரு பக் இருக்கு அப்டின்னா, யார்கிட்ட போய் கேட்பேன்? இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வேற ஏதாவது ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். லைக் போஸ்ட்கிரஸோ, MariaDBயோ வாட்டெவர் இட் இஸ் அது மாரி இருந்ததுன்னா. ஆனால் வேற ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. கஸ்டமர் எதுவும் பண்ண முடியல அப்டின்னா, அந்த மாரி டைம்ல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆள்கிட்ட நம்ம சாஃப்ட்வேர் வாங்கியாகணும். அவங்க தான் ஆரக்கிளோ, இல்ல MS SQL சர்வர் எடுத்துப்பாங்க. ரைட்டா? இல்ல DB2. DB2ன்றது யாருது? IBMது. இது IBM. ஓகே. இது வந்து மைக்ரோசாஃப்ட். ஓகே. இப்ப ஆரக்கிள் வந்து MySQL வந்து ஆரக்கிள் வாங்கியிருக்காங்க. ஆரக்கிளோடைய MySQL இருக்கு இப்போ. ஓகே. அதுவும் காஸ்ட்லி. அதுவும் காஸ்ட். ஆரக்கிள் இஸ் ஃப்ரம் ஆரக்கிள் அண்ட் போஸ்ட்கிரஸ் இஸ் ஃப்ரம் EDB ஆர் கம்யூனிட்டி வெர்ஷன். இது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் ஜாவா இஸ் அகைன் ஃப்ரம் ஆரக்கிள். ஓகே. பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் டாட் நெட் இஸ் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். ஓகே. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஜாவா ஆர் டாட் நெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. எங்க பேங்கிங் டொமைன்ஸ் எல்லாத்துக்கும். ஓகே. பண்ற மாரி இருந்தா. ஃபைன். ஓகே. ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இது அவங்க இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இத அ அவங்க கிட்ட சொல்லும்போது, ஸோ கிளையன்ட்டுக்கு வந்து அந்த காஸ்ட் மீட் பண்ணணும். ரைட்? இந்த காஸ்ட்லாம் ஓகே. இவ்ளோ சேஃப்டி இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு செக்யூர்டா இருக்குன்னா, ஸோ மோஸ்ட்லி தே வில் யூஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜாவாவும், ஆரக்கிளும் எடுத்து சூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. மோஸ்ட்லி இந்த காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். இல்ல டாட் நெட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஸோ இதில எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. நெக்ஸ்ட். அப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து ப்ராஜெக்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னா, உங்களுடைய ஸ்டடி தட் இஸ் ரெக்யர்மென்ட் ஸ்டடி. ஓகே. ரெக்யர்மென்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் தே வில் கிவ் எ ஸ்பெக் குடுப்பாங்க. தட் இஸ் ஃபங்ஷனல் ஸ்பெக். ஃபங்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே. ப்ராஜெக்ட் அதே மாரி டெக்னிக்கல் ஸ்கில். ஸோ 2ம் குடுப்பாங்க. ஃபங்ஷனல்ல வந்து உங்க ஃபங்ஷனாலிட்டி எப்படி இருக்கும்? தட் இஸ் ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் எப்படி இருக்கும்? ஓகே. இது கிளிக் பண்ணா இது மாரி வரும். நெறைய ஃபங்ஷனாலிட்டி இருக்கும். ஓகே. அதே மாரி டெக்னிக்கலா அ என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம்? என்னென்ன அ டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில வந்துரும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இத முடிச்சதுக்கப்புறம், நெக்ஸ்ட் தே வில் சூஸ் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் அந்த ஹார்ட்வேர் வந்து கிளவுட்ல போடலாமா? ஓகே. அஷூரா? இல்ல AWSலயா? இல்ல பேர் மெட்டல்ல போடலாமா? இல்ல எங்களுடைய டேட்டா சென்டர்லயே நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். எங்ககிட்ட சர்வர் இருக்கு. அதில கூட நாங்க இனிஷியலா ஹோஸ்ட் பண்ணலான்ற மாரி சொல்றாங்க. ரைட்? ஸோ இதெல்லாம் முடிச்சு, அ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெக் தட் இஸ் இந்த ஃபங்ஷனல் ஸ்பெக்குக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரணும் அப்டின்னா, மாடியூல்ஸ். ஓகே. தட் இஸ் என்ன பண்ணா கிரெடிட் கார்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. கார்டு. ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அ மாடல். ஓகே. அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட், கஸ்டமர் மேனேஜ்மென்ட், பேரோல், லோன்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ லோன்ஸ். ஓகே. இந்த மாரி இருக்கு. மாடல்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ 1, 2, 3, 5, 6 மாடல் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 6 மாடல்ல எப்போ முடிப்பீங்க? ஓகே. அந்த டியூரேஷன். ஓகே. 1 இயர்ல நான் பண்றோம். இல்ல 6 மந்த்ஸ்ல பண்ணோம் அப்டின்னா, யூ நீட் டூ கிவ் த ப்ராப்பர் டியூரேஷன் ஆன் திஸ். ஓகே. இதுக்கு MOU சைன் பண்ணி தே வில் ஸ்டார்ட் வொர்க்கிங் ஆன் இட். இப்போ ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? கிளியரா இருக்கா அது? எஸ் சார். ஃபைன். புரியுது சார். இப்போ ரிசோர்ஸஸ் எனக்கு ஜாவா வேணும். ஜாவாக்கு வந்து ஒரு 2 டீம் லீடு,
ஓகே, இனிஷியல் லெவலில் வந்து எடுக்கிறதுக்கு. ஓகே, டீம் லீடு வந்து 2. ஓகே, 2 டீம் லீடு. அதுக்கு உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் லீடுக்கு 2 பேர்னாலும் 4 ரிசோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இது வந்து ஜாவாக்கு. ஓகே, 2 டீம் லீடு. ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 2 + 4 6 பேர் மொத்தம். ஓகே, டோட்டல் 6 மெம்பர்ஸ் எடுக்கிறோம். ரைட்டா? இவங்க 2 மாடியூல் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இன்னும் சீக்கிரம் முடிக்கணும், இல்லை 1 இயருக்கு வேணா 6 மந்த்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்னா, ஓகே, தே கேன் கோ வித் அடிஷ்னல் ரிசோர்ஸ். இன்னொரு 3 டீம் லீடர் 4 டீம் லீடர் எடுத்துப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு 2 ரிசோர்ஸ் இல்லை 3 ரிசோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா 2, 2, 3 அப்படின்னா 3, 4, 5, 6, 7 10 பேர் டோட்டலாக. ரைட்டா? அதாவது 2 + 2 + 3 அது மாதிரி எடுக்கிறேன். ரைட்டா? ஸோ இவ்வளோ பேர் 3, 4, 5, 6, 3, 4, 5, 6, 7 7 ஒர்க்கர்ஸ் இந்த சென்ஸ் அசோசியேட்ஸ் அண்ட் 3 டீம் லீட்ஸ் இருக்காங்க. ஓகே, மொத்தம் 10 பேர். அப்போ ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்றன்ற மாதிரி அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துறாங்க. இப்போது டிபி எத்தனை பேர் தேவைப்படும்? ஒரு டிபிஏ தான் தேவைப்படும் அதுக்கு. ரைட்டா? ஓகே, ஸோ இது அப்ளிகேஷன் சர்வர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். ஓகே, ஆர் வெப் லாஜிக்கோ, வெப் ஸ்பியரோ, வாட் எவர் இட் இஸ். ஓகே, வெப் அட்மினிஸ்ட்ரேட்டர், வெப் அட்மின். ஓகே, இது மாதிரி இவ்வளோ இதுதான் உங்கள் டீம். டோட்டல் டீம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் ஒரு டெலிவரி மேனேஜர், ஒரு ப்ராஜெக்ட் பிஎம் ஒருத்தர் இருப்பார். அவருக்கும் உங்களுக்கு காஸ்ட் உண்டு. ஓகே, ப்ராஜெக்ட் மேனேஜர். ஓகே, ஸோ இல்லை டெலிவரி மேனேஜர் கூட இருக்கலாம் அந்த இடத்துல. ரைட்டா? ஸோ ஒரு ஆள். ஸோ டோட்டல் எத்தனை பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க? ஓகே, ஸோ இதில் 1. ஓகே, இதில் 10. ரைட்டா? இதில் 1, இதில் 1 டோட்டலாக. ரைட்டா? ஸோ ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டிபிஏ தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஆனால் ஷிஃப்ட்டில் இருக்க சான்சஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ 10, 11, 12 மொத்தம் 13 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இதில், இந்த ப்ராஜெக்டில். ரைட்டா? ஃபினிஷ்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு. சரி, இப்போது ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டீம் மீட்டிங் வச்சேன். அந்த டீம் மீட்டிங் யார் யார் இருப்பாங்கன்னா, பிஎம் இருக்க சான்ஸ் இல்லை. ரெக்குயர்மெண்ட் வந்து கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி பிஎம் வந்தால் ஓகே, ரெக்குயர்மெண்ட் வந்து லீட்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, 3 டீம் லீட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டீம் கிட்ட கொடுத்துட்டு தென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் கொடுத்துருவாங்க. அது ஆக்சுவலாக எல்லாமே எவ்ரிதிங் வில் பி டாக்குமெண்டட். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து லாகின் ஸ்க்ரீன் இருக்கும். உள்ளே கிளிக் பண்ணால் ஸோ இப்போ ப்ரோட்டோடைப் டிசைன் சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஃபஸ்ட் இனிஷியலாக ப்ரோட்டோடைப் டிசைன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற வேலையை பார்க்கணும். ரைட்டா? ஸோ ப்ரோட்டோடைப் டிசைன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். ஓகே சார், லாகின் பண்ணுற ஸ்க்ரீன். இப்போ பேங்க்லாம் போனீங்கன்னா லாகின் பண்ணுறது உள்ளே கிளிக் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெனு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். லோன்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணி லோன்ஸ் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகே அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, ஸோ இப்போது ஒரு லீடுக்கும் தனி இப்போ 3 லீடு கொடுத்துருக்கேன். ரைட்டா? 3 லீடு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் ஸோ நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறேன். ரைட்டா? ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்னா அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் கஸ்டமர் எடுத்துக்கிறாரு, ஒரு பேரோல். 3 பேர் 3 மாடல் ஒர்க் பண்ண போகிறாங்க. ரைட்டா? சரி, இப்போ 3 பேரும் வந்து இந்த 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 மீட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு டிபி இருப்பார். ரைட்டா? டிபி மீட்டிங்கில் உட்காந்து ஸோ நம்ம என்ன பண்ணோம், டேட்டாபேஸ் டிசைன் பண்ணோம். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னு இங்கேருந்து நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் என்ன இருக்குது, செகண்ட் ஸ்க்ரீனில் இருக்குலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்க்ரீன் லாகின் ஸ்க்ரீன் வச்சுங்களேன். லாகின் ஸ்க்ரீன் என்னென்ன இருக்கும் ஃபஸ்ட்டு? ஸோ யூசர் நேம் இருக்கும். ஓகே, பாஸ்வேர்ட் இருக்கும். ஓகே, வேறு எதுவும் சைன் அப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரைட்டா? தட் இஸ் சைன் அப் பண்ணும்போது சில இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரைட்டா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் அப்புக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுன்ற மாதிரி கேட்டுக்கலாம். அப்போது நம்ம டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அந்த டேபிள் நேம் என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஐடி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் யூ நேம் இருக்கும். அப்புறம் பாஸ்வேர்ட் இருக்கும். அப்புறம் அவங்களோட நேம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட். கஸ்டமர் நேம் தனியாக வைக்கணும். இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போவோம். ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் இருக்கா? ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, ஸ்டார்ட் டேட் வேணும். அடிஷ்னல் எதனா கொடுத்து சொல்லுவாங்க. எனக்கு எப்போ ஒரு லாகின் பண்ணியிருக்காரு. ஓகே, எப்போ ஸ்டார்ட் டேட் இருந்தால் சார் லாகின் டேட் கூட வச்சுக்கலாம். ஓகே, லாகின்னா கிரியேட்டட் டேட். ஓகே, சி டேட் கிரியேட் டேட் பண்ணியிருக்காரு. ஓகே, என்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ டெலிட் பண்ணணும்னா ஓகே ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்காரு. அந்த யூசர் வந்து ஆக்டிவாக இருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் அதில் போட்டுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் தே வில் ஆஸ்க் யூ. இது வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுல யூ நீட் டிஸ்கஸ் வித் த டீம்.
ஓகே, அந்த டீம் லீடுக்கு என்னென்ன வேணுமோ அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாரு. சார் எனக்கு இது மாதிரி டேபிள் வேணும், ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருவாரு. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். ஓகே, தட் இஸ் டெவ் டேட்டாபேஸ் அது பேர். ஓகே, ஸோ டெவ் என்வரன்மெண்ட்டில் ஆரக்கிள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிபி நேம் எப்படி இருக்கணும்னா கிளைண்ட் பேஸில் கிரியேட் பண்ணணும். தட் இஸ் SBID அப்படி கொடுத்தோன்னா, இல்லை SBID கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டெவ் SDB கொடுக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எனி நேம் நம்ம டிஸ்கஸ் அங்கே டீமுக்கு டிஸ்கஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டா, டீமுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன டேபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கீமா. ஓகே, ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்ணால் SB யூசர் அப்படின்னு யூசர் நேம் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ரைட்டா, ஸோ ஒரு யூசர் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ணுறோம், மல்டிபிள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிப்போம். ரைட்டா, இந்த டேபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஓகே, யூசர் வந்து SB யூசர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேட்டாபேஸை ஒரு ஸ்கீமாவை நான் இந்த 3 பேர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். யாரே இந்த 3 டீம் ஒர்க் பண்ண போகிறாங்க. அக்கௌண்ட்ஸு, கஸ்டமர், பேரோல் ஒர்க் பண்ண போகிறாங்க. சார் இப்போ ஒரு யூசர் கொடுத்துட்டீங்க, மல்டிபிள் இங்கே டேபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறோம், நிறைய டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அரௌண்ட் ஒரு 10 டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே ஒரே யூஸரை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது சாரி, இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிஎன்எஸ் என்ட்ரியை டீம் கிட்ட கொடுக்கணும். ரைட்டா, டிஎன்எஸ் என்ட்ரின்றது ஒன்றும் இல்லை, அந்த கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா they will start connecting and working on it. ஓகே, ஸோ ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் நிறைய டேபிள்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரான்சாக்ஷன் ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து இன்சர்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு டீம் வந்து அதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே டேபிளில் 2 பேரும் ஆக்சஸ் பண்ணுவோம், லாக் ஆகும். ரைட்டா, ப்ளஸ் ஒரு டைம் நான் இவர் இன்சர்ட் பண்ணி பார்ப்பாரு, இன்னொரு டெலிட் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் 1 வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காரு, போய் செக் பண்ணிகிட்டே இருக்காரு. சடனாக நம்ம யூசர் 2 டெலிட் பண்ணுறாரு. ஸோ ஒரே ஸ்கீமால் எல்லாமே யூஸ் பண்ணும்போது நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். ஓகே, அதனால் என்ன பண்ணலாம், ஓகே, ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால டெவ் என்வரன்மெண்ட்டில் தே வில் கிரியேட் மல்டிபிள் ஸ்கீமாஸ். ஓகே, அதாவது SB யூசர்னு கொடுக்குறேன் இல்லையா, அது மாதிரி SB யூசர் 1, அப்படி இல்லைன்னா SB யூசர் அக்கௌண்ட்ஸ், வாட் எவர் அவங்களுக்கு என்ன நேமில் வேணும் அவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து யூசர் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. நம்ம அந்த யூசரை வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஓகே, ஸோ SB யூசர் 2 வாட் எவர் அக்கௌண்ட்ஸ்னால் இப்போ கஸ்டமர் CS கஸ்டமர் மாதிரி கொடுக்குறோம். அதுமாரி 3 பேர் இருக்கு, SB யூசர் வாட் இஸ் பேரோல் PY இப்படி கொடுக்குறேன். ரைட்டா, ஸோ அவன் என்ன பண்ணால் தனித்தனி டீம் அவங்க பாட்டுக்கு எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு தி ஸ்டார்டட் டூயிங் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜாவாவில் கனெக்ட் பண்ணி தே ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ரைட்டா, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கீமா கிரியேட் பண்ணுறோம் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். டேபிள் ஸ்பேஸ் வந்து ஜென்ரலாக காமனாக ஒரே டேபிள் ஸ்பேஸ் தான் வச்சுருப்போம். அது 2 டேபிள் ஸ்பேஸ். ஒன் இஸ் யூசர் டேட்டா, இல்லைனா யூசர் அண்டர்ஸ்கோர் டேட்டா. இன்னொன்று வந்து யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகே, இது மாதிரி 2 வச்சுருப்போம். ஸோ டேபிள்ஸ் எல்லாமே இதில் வரும், இண்டெக்ஸஸ் ஃபுல்லாகவே அந்த இண்டெக்ஸ் டேட்டாக்கு போயிடும். ஓகே, ஸோ இல்லை எனக்கு வந்து வேறு நேமில் வைக்கணும், கேன் கீப் இட். ஸோ கிளைண்ட் போட்டுங்க SBI அண்டர்ஸ்கோர் யூசர் டேட்டா வச்சுக்கலாம், இல்லை கிளைண்ட் நேம் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, இப்படி கூட வச்சுக்கலாம், இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஆனால் தீஸ் திங்ஸ் யூ ஷுட் டிசைட் வித் டீம் மெம்பர்ஸ். இந்த டீம் லீடர் இருக்காங்களே அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோன்ற மாதிரி யூனிட் டாக் டு தான். ஓகே, ஸோ இப்போ டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு அண்ட் தே ஸ்டார்ட் டெவலப்பிங் திங்ஸ். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது பக்கம் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தே வில் புட் த கோட் இன்டு ஒன் பிளேஸ். ஓகே, இப்போ கிட்டில் போடுறாங்க, முன்னாடிலாம் வந்து SVN யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ GitHub தான் மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ. இதுதான் GitHubல போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக டிபி டீமுக்கு GitHub பற்றி தெரிஞ்சால் பெட்டர். இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். தட் இஸ் GitHub தெரியாது, நல்ல விஷயம் தான். ரைட்டா, ஸோ இதுவும் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, பட் எப்படி கோடு எப்படி சோர்ஸ் பண்ணணும், எப்படி செக்இன் பண்ணி எப்படி செக் அவுட் பண்ணிட்டு தெரியணும். ரைட்டா, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, இப்போ வந்து ஒரு பேஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே, பேஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ் கோடு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் டேட்டாபேஸோட ஸ்கிரிப்ட் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க, டேபிள் ஸ்பேஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா டேட்டாபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டேபிள் ஸ்பேஸ் கிரியேஷன் இருக்கும் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் ஓகே டேபிள் ஸ்பேஸ் scripts to create. ஓகே, டேபிள் ஸ்பேஸ் இருக்கும், யூசர் இருக்கும், அப்புறம் டேபிள்ஸ், இண்டெக்ஸஸ்,
அப்புறம் ஆப்வியஸ்லி கன்ஸ்டன்ஸ் உங்கள் டேபிள்ஸ் கூட வந்துடும் உங்களுக்கு டோட்டலாகவே. ஓகே, அப்படி இல்லைன்னா கன்ஸ்டன்ஸ் வியூஸ், சீக்வன்ஸ், ப்ரொசீஜர்ஸ். சில இடத்துல தான் ப்ரொசீஜர், மோஸ்ட்லி பேக்கேஜஸ் தான் இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? சில இடத்துல இருக்க சான்சஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணி இதெல்லாம் ஒரு சோர்ஸ் கோடாக, ஒரு பேஸ் கோடாக ரெடி பண்ணுறீங்க. அவங்க டெவலப்மெண்ட் கொடுக்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சோர்ஸ் கோடு வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பேஸ் கோடுன்னு ரெடி பண்ணுறேன் இந்த இடத்துல, ரைட்டா? பேஸ் வெர்ஷன் 1.0. ஓகே, ஓகே, இதுதான் என்னுடைய அந்த ஃபோல்டர் நேம், பேஸ் வெர்ஷன் _1.0. ஸோ இது வெர்ஷனோட கொடுத்துருக்கேன். இப்போது ஜாவாவுக்கும் அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க, டேட்டாபேஸ்க்கும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பேஸ் வெர்ஷன் என்ன இருக்குது, அது பேஸ் வெர்ஷன் இது ஃபுல்லாகவே இருக்கும், பேஸ் கோடில், ரைட்டா? இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம், சார் நான் வந்து இந்த 3 மாடல் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்மக்கிட்ட. ஓகே, தென் தே நீட் டு டெஸ்ட். எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா ஒரு இடத்துல போட்டு டெஸ்ட் பண்ணும் இல்லையா? பேசிக்காக அவங்களே டெஸ்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. தென் தே நீட் டு டூ இட் டெஸ்டிங். அதுக்கு இன்னொரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணது எஸ்ஐடி. இதில் மல்டிபிள் ஸ்கீமாஸ் இருக்கும் இல்லையா? இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், எஸ்பி யூசர். ஏன்னா ஒரு மாடல் டெவலப் பண்ணுறேன், டெவலப் பண்ண நிறைய டெஸ்டிங் பண்ணுவாங்க, நிறைய இன்சர்ட் பண்ணுவாங்க, டெலிட் பண்ண எல்லாமே பண்ணுவாங்க. இதையும் மேனேஜ் பண்ணுவோம், ஏன்னா இதில் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் இஷ்யூ வரும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது நம்ம தான் பார்த்துக்கணும், ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிபி வேலை மட்டும் பண்ண முடியாது. ஓகே, மீட்டிங்கான ஒரு டிபிஐ லீட் போகலாம். ஆனால் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மீண்டும் மல்டிபிள் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க, ஏன்னா டெவலப்பர் டே அண்ட் நைட் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ரைட்டா? ஸோ 3 ஷிஃப்ட்டில் ஆர்டர் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லை ஆன் காலில் கூட ஆள் எடுப்பாங்க, ரைட்டா? ஸோ அப்போ ஏதாவது ஃபார் இன்சர்ட் பண்ணுவோம், அனேபிள் டெக்ஸ்ட் எரர் வந்தது, ஸ்பேஸ் இஷ்யூ தான் என்ன பண்ணுவீங்க? ஸோ டக்குன்னு வந்து ஒரு யூசர் வந்து ஒர்க் பண்ணும். இது அவ்வளோ சீரியஸான விஷயம் கிடையாது, பட் ஃபோன் பண்ணி ஆன் கால் எடுத்து ஸ்பேஸ் ஆட் பண்ணி கொடுங்கன்னா we need to add it. ஓகே, ஸோ ஆன் காலில் கூப்பிட்டு ரெடி பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம டிபிஐ டீம் போய்ட்டு அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் அதில் வரும். எனக்கு வந்து டேட்டா லோட் பண்ணும்போது டூப்ளிகேட் இஷ்யூ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நீ ஒர்க் பண்ணி கொடுக்கணும், ரைட்டா? ஸோ நம்மளால் டேட்டாபேஸ் சைடில் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அட்லீஸ்ட் இங்கே ஒரு 3 டிபிஎஸ் இருப்பாங்க. ஓகே, ஷிஃப்ட்டில் மேபி அவங்க ஷிஃப்ட்டில் டெவலப்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஷிஃப்ட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இஷ்யூ வந்தால் கால் பண்ணி ஃபேஸ் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை, ரைட்டா? பட் மார்னிங்கில் ஒர்க் பண்ணுற டைமில் நார்மலாக இருந்தால் போதும் இதில், ரைட்டா? ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் டிபிஎஸ். இந்த ரூல் ஃபுல்லாகவே வந்து டெவலப்மெண்ட் டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ராஜெக்ட் டிபிஎஸ்ன்னு கூட சொல்லலாம் நீங்கள், இல்லை அப்ளிகேஷன் டிபிஎஸ் கூட எழுட்டாம். ஓகே, இதுக்கு 3 பேர் வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லிக்கலாம் நீங்கள். ஸோ ஆப்ஸ் டிபின்றது வேறு, அப்ளிகேஷன் டிபி, அப்ளிகேஷன் ஆர் டெவலப்மெண்ட் ஆர் ப்ராஜெக்ட் டிபிஎஸ். ஓகே, நம்ம பேர் இந்த ஹேண்டில் பண்ணுறவங்களோட பேர். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்ஐடி. எஸ்ஐடி வந்து சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங். ஓகே, இதில் என்ன பண்ணுறோம்னா ஒரு டேட்டாபேஸ் தான். ஓகே, ஸோ நான் வந்து முன்னாடி என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண அந்த இடத்துல டெவ் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன், தோ எஸ்பிஐடி டெவ் கொடுத்துருக்கல இங்கே எஸ்ஐடியில். அதே மாதிரி எஸ்பிஐ எஸ், அப்படி இல்லை அப்படின்னா எஸ்பிஐ இல்லை எஸ்பிஐ வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஆர் டெவ் எஸ்ஐடி டெவ் சீட், சாரி எஸ்பிஐ சீட், இப்படி கொடுக்கலாம், ரைட்டா? பட் நேமிங் கன்வென்ஷன் நம்ம இஷ்டப்படி தான் வைக்கணும். நம்ம இஷ்டப்படி இருந்தது டீமுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு வைக்க போகிறோம், தட்ஸ் இட், ரைட்டா? இது மாதிரி வச்சுட்டு தென் யூ நீட் டு கிரியேட் ஒரு டேபிள்ஸ், அது டேபிள்ஸ் 2 டேபிள் ஸ்பேசஸ், சேம் டேபிள் ஸ்பேஸ் தான். என்னதுங்க, இதே டேபிள் ஸ்பேஸ் தான் இங்கே வைக்கணும், ரைட்டா? ஏன்னா ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து இந்த நம்ம கோடு எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, பேஸ் கோடு, இதுலேயும் ரன் பண்ணுவதை இது அப்படியே நம்ம ஃபுல்லாக ரன் பண்ணுவதை, ரைட்டா? இந்த பேஸ் வெர்ஷனில் வந்து கிரியேட் டேபிள் ஸ்கிரிப்ட் இந்த பேஸ் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து அப்படியே ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். ஓகே, ஸோ எரர் வரக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கணும் இந்த இடத்துல, ரைட்டா? ஸோ இதே தான் கிரியேட் ஆகும் இந்த இடத்துல, அண்ட் ஒரு யூசர் கிரியேட் ஆகும், எஸ்பி யூசர், ஒரு யூசர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் டேபிள்ஸ் அந்த பேஸ் கோட்லேருந்து எல்லாத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் கோட் இல்லை கிட் வாட் எவர் இட் இஸ். ஓகே, ரன் பண்ணி பக்காவாக அப்ளிகேஷன் செட் பண்ணிட்டோம். இப்போது
இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி யூஸ் ஃபார் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகே. அதாவது இங்கே நான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து ஆட் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த ஃபுல் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து ஒரு 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 டீம் பண்ணுவாங்க. ஃபுல் டெஸ்டிங் டீமுக்கு வந்து உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் இது ஃபங்க்ஷனலாம் இல்லை ஃபங்க்ஷனில் ஏதாவது இருக்குது, எனக்கு வந்து இன்சர்ட் ஆகும்போது தப்பு இருக்குது, லைக் இங்கே வந்து சம் இஷ்யூ இருக்குன்னா தென் தே வில் ரைஸ் எ டிக்கெட். ஓகே. ஸோ ஜீரா டிக்கெட்டிங் ஒரு சிஸ்டம் இருக்குது. சும்மா மெயில் அனுப்ப மாட்டாங்க. முன்னாடிலாம் மெயில் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ மெயில் கிடையாது. ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த மாடியூலில் இங்கே இஷ்யூ இருக்குது. ஓகே. ஜீரா டிக்கெட்டிங்கிறது நான் ஒரு டெமோ ஒன்று அப்புறம் காமிக்கிறேன். ஓகே. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி டிக்கெட்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இந்த ஜீரா டிக்கெட்டிங்கில் போய்ட்டு எனக்கு இந்த மாடியூலில் இந்த இடத்துல இஷ்யூ இருக்குது, கேன் யூ ப்ளீஸ் ஃபிக்ஸ்ன்னு கொடுத்தா, ஸோ யாருக்கு ஒன்றும் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு வரல, டிபிஏக்கு வரல. ஓகே. இது டிபிஏ சைடு இஷ்யூனா டிபிஏ நம்ம சைடு, டேட்டாபேஸ் இஷ்யூ நம்ம சைடு வரும். டெவலப்மெண்ட் சைடுனா ஆப்வியஸ்லி அங்கே டெவலப்பர் டீமுக்கு போகும். ஓகே. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பெரிய ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒரு பெருசாக அடிக்கிறேன் டீம். பார்த்தா நம்மளோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா வேர் கேர் ஆஃப் 20 தான் 25 கொடுத்துருக்கேன். பார்த்தா உள்ளே இன்சர்ட் ஆகலை. அப்போ என்ன ஆகணும், எனக்கு வந்து பெருசு பண்ணணும். அப்போ அது இஷ்யூ யாருக்கு வரும், நமக்கு வரணும். ரைட்டா? ஸோ ரிவ்யூ நம்ம போய்ட்டு என்ன பண்ணோம், நேராக போய்ட்டு ஆல்டர் டேபிள்லாம் கொடுத்துடக்கூடாது. ஓகே. ஆல்டர் டேபிள் மாடிஃபை பண்ணிட்டு டெவலப்மெண்ட்டில் மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே செக்இன் பண்ணணும். இந்த கெட்டிப்பில் போய்ட்டு செகண்ட் கோட் இப்போ இது பண்ணிட்டோம் இல்லையா, வெர்ஷன் 2, இந்த பேஸ் வெர்ஷன் 2 1 போட்டிருக்கோம்ல, இங்கே போய்ட்டு ஓகே. ஸோ அடிஷனல் வெர்ஷன். ஓகே. ஸோ ஆட் ஆன் இல்லை ஆட் வெர்ஷன் சம்திங் வெர்ஷன் கொடுக்கணும். ஓகே. வெர்ஷன் 2.0ல் ஓகே இங்கே ஃபுல்லாக கொடுக்கணும். என்னது ஆல்டர் அந்த ஆல்டர் டேபிள் டேபிள் நேம். ஓகே. ஸோ கஸ்டமர் நேம்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். ஓகே. எல்லாம் கஸ்டமர். ஓகே. நேம் வந்து மாடிஃபை அந்த நேம் இருக்குல்லையே அது வேர்க்கர் ஆஃப் 100 மாத்திரம். ரைட்டா? ஸோ இதை ஏன் சார் போய் பேஸ் வெர்ஷனில் பண்ணால் அப்படின்னா அப்படி கிடையாது. எப்போதுமே ஒரு வெர்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இங்கே போய் மாடிஃபை பண்ணிட்டு திருப்பி வந்து நான் இதில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் பேஸ் வெர்ஷன் இஸ் டன் தான். அதுக்கப்புறம் உள்ள சேஞ்சஸ்லாம் அடிஷனல் வெர்ஷனில் போகும் இந்த இடத்துல. இதுக்கு பேர் வந்து எஸ்கியூஎல் பேட்ச் இல்லை அப்ளிகேஷன் பேட்ச் வாட் எவர் இட் இஸ். இதுக்கு பேர் தான் பேட்சஸ். ஓகே. ஒன்றும் இல்லை, ஒரு சேஞ்சு தான், ஒரு பக் இருக்குது, அது ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு பேட்ச். அங்கே என்னால் வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் உள்ள ஒன்று கொடுக்க முடியாததுனால ஐ நீட் டு இன்க்ரீஸ் த வேர்க்கர் சைஸ். அப்போ இந்த இடத்துல ஐ நீட் டு கொடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு பேட்ச் எஸ்கியூஎல் பேட்ச் கூட எஸ்கியூஎல் பேட்ச் இல்லை ஆர் அப்ளிகேஷன் பேட்ச். ஓகே. கொடுக்குறதுக்கு ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து பேட்ச். ஓகே. டன். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ எஸ்ஐடி முடிச்சு இந்த எல்லா டெஸ்டிங் எல்லாம் பக்காவாக முடிச்சு நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா வெர்ஷன் 2ல மல்டிபிள் எஸ்கல்ஸ் வரும் இந்த இடத்துல. ரைட்டா? நிறைய ஆட் பண்ணிட்டே போவாங்க. அது மாதிரி ஒரு 20 to 30 40 50 கமெண்ட்ஸ் கூட வர சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ சேஞ்சஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ லைனாக போட்டுருவாங்க. அதை லைனாக சீக்வன்ஸில் போட்டு இது பக்காவாக டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியம் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் தான். ஓகேமா? எது மிஸ் ஆகிடக்கூடாது. ஒன்று மிஸ் ஆனால் கூட எரர் வரும் அப்ளிகேஷனில். ஸோ க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுருவாங்க அதை. ஓகே. ஸோ இது பேஸ் வெர்ஷன். இது கிட்டில் கண்டிப்பாக இப்போதைக்கு கிட்டில் வச்சுக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட். ஸோ இது எஸ்ஐடி ஃபங்க்ஷனல் ட்ரெஸ் எல்லாம் பக்காவாக முடிச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது இருக்கா, டவுட் இருக்கா? எனி இல்ல சார். டவுட்ஸ்? நோ சார். புரியுதா அது? புரியுது Clear சார். இல்லையா? புரியுது. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஓகே சார். ஃபைன். ஸோ கிட் டெவ் முடிச்சிட்டேன், எஸ்ஐடி முடிச்சாச்சு. நவ் யூஏடி. யூஏடின்றது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட். இதுக்கு ஒரு டேட்டாபேஸ் கண்டிப்பாக நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ இதில் என்னென்னா மோஸ்ட்லி இது ஃபங்க்ஷனல் கிடையாது. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷனலும் இருக்கும், ஆனால் மோஸ்ட்லி பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி யூ ஜஸ்ட் நேம் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். லைக் யூஏடி என்னன்றது யூஏடி. ஓகே. இது மாதிரி வச்சுருவாங்க. ரைட்டா? யூஏடி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டெஸ்டிங் டீம் வரும். அவங்ககிட்ட கொடுத்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலாக எல்லா ஃபங்க்ஷனும் டெஸ்ட் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸஸ் தட் இஸ் நிறைய டேட்டா லோட் பண்ணுவாங்க. வின் ரன்னர், லோட் ரன்னர் நிறைய டூல்ஸ் இருக்கு இல்லையா? அதை வச்சு செலினியம்லாம் வச்சு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ இங்கே தான் செலினியம் டீம் டெஸ்டிங் டீம்லாம் உள்ளே வரும்.
ஓகே. ஸோ அவங்களுக்கு இங்கே வேலை இருக்கும். ஓகே. ஸோ ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் சொல்லுவாங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. இங்கே என்னென்ன ரிப்போர்ட்ஸ்னா, ஓகே, சிபி யூட்டிலைசேஷன், ஓகே, என்னென்ன கொரிஸ், அதாவது என்னென்ன கொரிஸ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சரி இந்த மந்த் 1 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு உடனே வந்தாகணும் ரைட்டா. இன்கேஸ் எனக்கு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது பெர்ஃபார்மன்ஸ் விஷயம். ஸோ கிளைண்ட்டு கூட வந்து ஒரு சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஒரு அக்ரீமெண்ட் இருக்கும். ஓகே. எஸ்எல்ஏ, ஓகே, சர்வீஸ் லெவல் அக்ரீமெண்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்தந்த கொரிஸ் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வரணும். எனக்கு இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி ஒரு அக்ரீமெண்ட் போட்டுருவாங்க. அந்த எஸ்எல்ஏல நம்ம எல்லாம் முடிச்சாகணும். ஓகே. சர்வீஸ் லெவல் அக்ரீமெண்ட் அது பேர். ஓகே. இந்த எஸ்எல்ஏ இங்கே தான் வரும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொரிஸ் என்னென்ன ரிப்போர்ட்ஸ், எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸு, ஓகே, சம் ரிப்போர்ட்ஸ் வச்சிருப்போம். அவங்க அவங்க நேம் அது இதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவை நம்ம. பட் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி ஒரு அக்ரீமெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த அக்ரீமெண்ட்குள்ள முடிக்கணும்னா அப்போ என்ன பண்ணோம் நம்ம, இந்த டெஸ்ட் தட் இஸ் எத்தனை கஸ்டமர்ஸ் இருப்பாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 5000 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க சார் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வராங்க அப்படின்னா, உட்காந்து அந்த 5000 டம்மி டேட்டா உள்ளே போட்டு அவங்க ஃபுல்லாக இந்த டீம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அப்போ ரிப்போர்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸு, ஓகே, அப்புறம் அதே மாதிரி சிபியூ யூட்டிலைசேஷன், ஓகே, நம்ம கொடுத்த சிபியூ எஸ்ஜிபி எல்லாம் கரெக்டாக இருக்கா அதிலே பார்க்கலாம். சிபியூ யூட்டிலைசேஷன், ஓகே, மெமரி யூட்டிலைசேஷன், ஓகே, ஐஓ, இதெல்லாம் நம்ம நெட்வொர்க் எல்லாம் பார்ப்பாங்க இந்த இடத்துல. ஓகே. மெமரி அண்ட் நெட்வொர்க், ஓகே, இந்த எல்லாம் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஐஓன்றது டிஸ்க் யூட்டிலைசேஷன், ஓகே, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ எல்லாம் அப் டு த மார்க் இருந்தால் மட்டும்தான் தென் தே வில் மூவ் டு QA. இல்ல பண்ண மாட்டாங்க. ரைட்டா? ஸோ இதில நெறைய நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும் இந்த இடத்துல. ரிப்போர்ட்ல வந்து சம் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, ஓகே, ஜாயினிங் மெத்தட்ஸ்லயோ இல்ல இண்டெக்ஸஸ்லயோ நெறைய இஷ்யூஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நம்ம உட்காந்து பயங்கர ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் கூட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இத. ஓகே. இல்ல என்னால வந்து இது நம்மளால ஃபிக்ஸே பண்ண முடியலன்னா டிசைன் சேஞ்ச் பண்ண சொல்லணும். ரைட்டா? வேற என்ன பிரச்சனை அப்படின்றது, இது எப்படி நம்ம கொண்டு வரலாம்? ஏன்னா கஸ்டமர் தான் முக்கியம் கடைசியா. ஓகே. இந்த இடத்துல வந்து உன் வேலை, என் வேலைலாம் ஈகோவெல்லாம் நெறைய பேர் காமிப்பாங்க. ஓகே. இது வந்து உங்க வேலை நீங்க தான் பண்ணணும். டிபிஏ டீம் தான் பண்ணும். முக்காவாசி இஷ்யூ எது பண்ணாலும் டிபிஏ தலையில தான் கை வைப்பானுங்க. ஓகே. இட் ஹேப்பன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரி சரியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கு. இல்ல அவங்க ஜாயினிங்கே தப்பா அடிச்சுட்டாங்க. அவங்க வந்து உள்ள கோடு தப்பா அடிச்சா கூட, தப்பா அடிச்சா எரர் வராது. லூப்ல மாட்டியிருக்குன்னா கூட ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு தான் ஒரு இஷ்யூ. நம்ம தான் கண்டுபிடிச்சு இல்ல இது இஷ்யூ நம்ம கிட்ட இல்ல. இது வந்து டெவலப்மெண்ட் டீம் அதே டெவலப்மெண்ட் டீம் தான் போய் பார்க்கணும். அவங்க கொடுத்து நம்ம தான் சொல்லணும் அவங்களுக்கு. ஓகே. ஜென்ரலா என்ன பிரச்சனை இருந்தாலும் டிபிஏ கிட்ட தான் வரும். ஓகேவா? ஸோ இத பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணி, செக் பண்ணி சொல்லணும் அவங்ககிட்ட. இல்லப்பா இது இங்க தான் மிஸ்டேக் இருக்கு. செக் பண்ணுங்கன்ட்டு. ஓகே. ஸோ யூ நீட் டு சீ திஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது எல்லாமே அவங்களோட எஸ்எல்ஏக்குள்ள இருந்தா தே வில் அக்செப்ட். இல்லன்னா தே வில் நாட் அக்செப்ட் திஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோனே, அவன் என்ன பண்ணணும், கஸ்டமர் கிட்ட சொன்னோனே யுஏடி சைன் ஆஃப். அதாவது எல்லாம் பக்கா முடிஞ்சுச்சு சார். யுஏடி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு சார்ன்னு சொல்லிட்டு, தே வில் கிவ் யூ a ரிப்போர்ட். தென் தே வில் மூவ் டு புரொடக்ஷன். அகைன் இங்க ஏதாவது இஷ்யூ இருக்கு. நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். இல்ல 4, 5 இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அதே மாரி ஜாவால சில கோட்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அகைன் என்ன பண்ணணும், வெர்ஷன் 3. அதாவது ஆக்சுவலா 1 டூ 3ன்னு வராது. வெர்ஷன் 1.1 வரும். இப்படி வரும். வெர்ஷன் 1.1. இது வந்து வெர்ஷன் 1.2. அந்த மாரி சில சேஞ்சஸ். ரைட்டா? இந்த மாரி நெறைய வரும். நெறைய இருக்கும் அந்த இடத்துல. ஓகே. நெறைய கோட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிள் தான் குடுக்குறேன். அதே மாரி இங்கேயும் நெறைய கோட்ஸ் இருக்கும். கிரியேட் டேபிளோ, அல்டர் டேபிளோ, இண்டெக்ஸோ, வாட் எவர் இட் இஸ் நெறைய இருக்கும் இந்த இடத்துல. அது மாரி நெறைய வச்சிருப்பாங்க. இட்ஸ் பேக்கேஜஸ். ஆல் எஸ்கியூஎல் ஃபைல்ஸ் தான் உள்ள ஸ்டோர் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ எல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு, தென் 4த், ஓகே, இப்போ QA. இதுக்கு வந்து QA சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா புரொடக்ஷன் லைக் என்விரான்மென்ட் PLEன்னு சொல்லலாம். இல்ல ஸ்டேஜிங் சொல்லுவாங்க. ஸ்டேஜிங் சர்வர். ஓகே. ஸ்டேஜிங் சர்வர்ன்றது புரொடக்ஷனுக்கு மூவ் பண்றதுக்கு முன்னாடி உள்ள சர்வர் தான் ஸ்டேஜிங் சர்வர். என்னைக்குமே புரொடக்ஷனுக்கும் இதுக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்லேருந்து எல்லாமே ப்ராடும் இதுவும் ஈக்குவலா தான் இருக்கும். புரொடக்ஷன் ஒரு பேர் தான். ஓகே. இல்ல லைவ் சர்வர் கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. லைவ் சர்வர் அப்படின்ற மாரி. ஓகே. ஸோ QA இது டெஸ்ட் என்விரான்மென்ட். ஓகே. இப்படி கூட சொல்லுவாங்க. ரைட்டா? டிபெண்ட்ஸ். ஓகே. டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. அவங்களுடைய நேமிங் இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாங்க அந்த மாரி. ரைட்டா? நேமிங் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபர்ஸ்ட்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். யூஏடி தான் ரொம்ப முக்கியமான ஏரியா. வேறு எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவாங்க, எப்படி செட் பண்ணுவாங்க இதை? ஆப்வியஸ்லி வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி இதை முடிஞ்சு ரன் பண்ணுவாங்க. ரைட்டா? ரன் பண்ணி பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் தென் இது கிளைண்ட்டு கிட்ட போகும். இது வரைக்கும் கிளைண்ட் உள்ளே வரல. கிளைண்ட் இந்த ரிப்போர்ட் தான் மேலே யூஏடி டெஸ்ட் தான் பண்ணுவான். ரைட்டா? அது வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் இது கிளைண்ட் ரவுண்ட் கிட்ட போகும். அதாவது எஸ்பிஐ கிளைண்ட் என்ன அவங்ககிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இங்கே வந்து ஃபுல் டேட்டாலாம் இருக்காது, எல்லாம் ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல. ஜஸ்ட் நம்மளுடைய லுக்அப் டேபிள்ஸ் இந்த சென்ஸ் இப்போ கரன்சின்னு கொடுக்குறீங்கன்னா கரன்சி டேட்டா அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உள்ள இருக்கும். ஓகே, அவங்க எல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஃபங்க்ஷனலாக டெஸ்ட் பண்ணி எல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஆக்சுவலாக அவங்க இதுலேயே டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. பட் ஸ்டில் கிளைண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கிறது ரெண்டுமே. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கண்ட்ரோலில் வராது. எஸ்பிஐ அவங்களோட டேட்டா சென்டருக்கு போயிடுது டேரெக்டாக ரெண்டும். ஓகே, இல்லை டிசிஎஸ் கிட்ட கொடுத்து நீங்களே உங்கள் டேட்டா சென்டர் வச்சுக்கணும் வச்சுக்கலாம், இல்லைனா க்ளவுட் கிட்ட கொடுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் இது ரெண்டும் ரொம்ப செக்யூர்டான இதான் ரியல் டேட்டா உள்ள வர இடம். ஓகேவா? ஸோ எங்கள் ப்ரொடக்ஷன் அண்ட் கியூஏ. ஸோ ப்ரொடக்ஷனில் என்ன இருக்கோ அதே கியூஏல இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் எதாவது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னா கியூஏல டெஸ்ட் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் தான் தென் வில் கோ டு ப்ரொடக்ஷன். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிளைண்ட் சைடில் லேர்ன் பண்ணணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது வெர்ஷன் தட் இஸ் இந்த என்ன அந்த கிட்டப்லேயே அந்த ஃபுல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி யூசர் கிரியேட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். தென் தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். எல்லாம் ஓகே ஆன இன்கேஸ் இஷ்யூ அப்படின்னா தென் தே கெட் பேக் டு அஸ். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அகைன் நம்ம இன்னொரு பேட்சாக கொடுப்போம் அந்த இடத்துல. ரைட்டா? ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அகைன் வெர்ஷன் 3 இன்னொரு பேட்ச் கொடுப்போம். ஓகே, இது கொடுத்து இது ஃபிக்ஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வரக்கூடாது, இருந்ததுன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் முடிச்சு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆனதுக்கப்புறம் ஓகே கியூஏ சைன் ஆஃப் ஆகிடும். வேறு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து உங்களுக்கு ஓகே சார் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் சொன்னதுக்கப்புறம் தென் இட் வில் கம் டு ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் சேம் திங். இப்போ ப்ரொடக்ஷனுக்கும் லைக் என்னது சேம் கான்செப்ட். நம்ம இங்கே என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் லைவ் அது பேர். ஓகே, ப்ராட் லைவ்னு சொல்லுவாங்க. ப்ராட் லைவ் போகும்போது எல்லாமே லைவில் இருப்பாங்க. டெவலப்பர் டீம்லேருந்து ஓகே ப்ரொடக்ஷன் டெலிவரி மேனேஜர் வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பான். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் லைவ் தான் அவங்க கிளைண்ட்டில் நம்ம எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கோடு தான் ரன் பண்ணுவோம். யார் இந்த கோடை ரன் பண்ணுறது நம்ம கிடையாது. இந்த சென்ஸ் இங்கே டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ண மாட்டாங்க. கிளைண்ட்டோடைய ஆள் மோஸ்ட்லி இந்த ரெண்டுமே சரி. இந்த ரெண்டுமே கிளையண்ட் சைடில் உள்ள ஒரு யூசர் அவர் பண்ணுவார். ஓகே, இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆர்க்கிளும் தெரியாது, எஸ்கியூஎல் ப்ளஸ் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிய சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஜாவாவும் தெரியாது. அவர் என்ன பண்ணுவார்னா நீங்கள் கொடுக்குற ஸ்கிரிப்டை அப்படியே கண்ணை மூடி ரன் பண்ணுவார். செமிகாலன் இப்போ வந்து ஒரு கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்தல, செமிகாலன் மட்டும் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உலகத்துக்கே மெயில் அனுப்புவார் இந்த ப்ராடக்ட்டில் பக் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து உங்களுடைய கோடு இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துணும். எல்லாமே இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி அகைன் நம்மளே ஒரு டெஸ்ட் பண்ணி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. ஓகே, பட் அது ஒன்று சில கிளைண்ட்ஸ் வந்து ஒத்துப்பாங்க, சில கிளைண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ தேர் இஸ் அ இஷ்யூ. தெர் இஸ் ஒன்றும் இல்லை, கிரியேட் டேபிளுக்கும் அடுத்த இன்சர்ட்டுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் ஒரு செமிகோலன் கொடுக்காதவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அந்த கோட் அவ்வளோ இட்ஸ் என்ன சொல்கிறது கோல்டன் ரெபாசிட்டரி மாதிரி பத்திரமா வச்சுக்கணும். தான் அது அவங்க என்ன இஷ்யூ இருந்தாலும் தில் டெல் டு எவ்ரி ஒன். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கணும். அது மாதிரி இஷ்யூ வரும் நமக்கு தான் அசிங்கம். ஓகே, ஸோ அதனால் நம்ம கொடுக்கும்போது கிளியராக கொடுத்து டெஸ்ட் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் வி நீட் டு கிவ் டு தம். ஓகே, அவங்க ஒன்றுமே பண்ண நீ கொடுக்குற ஸ்கிரிப்டை மட்டும் தான் ரன் பண்ணுவாங்க. சிடி பேக் ஸ்பேஸ் கூட பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே தட் இஸ் இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டாக்குமெண்ட். தட் இஸ் கியூஏ இல்லை ப்ரொடக்ஷன் இம்ப்ளிமெண்ட் டாக்குமெண்டேஷன் ஆர் ஆப் இம்ப்ளிமெண்ட் எனி ஒரு அதுக்கு பேர் இம்ப்ளிமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. இம்ப்ளிமெண்ட் டாக்குமெண்டேஷன் ஆப் இம்ப்ளிமெண்டேஷனோ இல்லை ப்ராட் இம்ப்ளிமெண்டேஷனோ இல்லை கியூ வாட் எவர் இட் இஸ். ஓகே, அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் டாக்குமெண்ட். ஓகே, இது கொடுத்துருவாங்க. அதில் என்னென்ன கொடுக்குறியோ கிளியராக அடிக்கணும். ரைட்டா? சிடி போட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள், இதுக்குள்ளே போடுங்க, டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுங்கள், இதுதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு போட்டு ரன் பண்ணுங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்தா தான் வில் ஒர்க். ஓகே, சில பேருக்கு ஆல்ரெடி இந்த நாலேஜ் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு இல்லாததுனால வி நீட் டு டெல் தம். நம்ம எல்லாமே லைவ்ல காலில் இருப்போம். இது வந்து நீங்கள் இது மாதிரி கொடுங்கன்னு வி நீட் டெல் தம். அப்போ தான் கிளைண்ட் வந்து ஒர்க் பண்ணுவார். ஓகே, ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து சுத்தமாக இதை பற்றி ஐடியாவே இருக்காது. ஆனால் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், அதை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவரு கூட இது ஒர்க் பண்ணுற அளவுக்கு வி நீட் டு கிவ் த டாக்குமெண்ட் கிளியர்லி.
ஓகே. ஸோ ஒன்ஸ் இது குடுத்ததுக்கப்புறம் தென் புரொடக்ஷனுக்கு வந்துரும். புரொடக்ஷனும் அவர் தான் இங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது சக்சஸ்ஃபுல்லா ஓகே சொல்லி, இவரு சந்தோஷமா இருந்தா இவரால பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட் இருந்தா மட்டும் தான் தென் ஹி வில் மூவ் டூ புரொடக்ஷன். ஓகே. ஸோ புரொடக்ஷனும் அவரே தான் பண்ணுவாரு. சேம் திங் நோ சேஞ்சஸ். அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதுவரைக்கும் வேலை முடிஞ்சது. ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? சார் இல்ல சார் எதுவும். சார் ஓகே. ஒன் டவுட் சார். சொல்லுங்க. சார் ஆக்சுவலி இப்போ இது நம்மளோட டிபிஎஸ்ஸை நம்மளோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ம். டெவலப்பர்ஸ் கிட்ட இது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுமா சார்? இப்போ எல்லாம் பேர் சொல்லியிருக்கோம். ஐ மீன் ஒரு மீட்டிங் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் வேண்டாம். பண்ணணும். டெவலப்பர் கிட்டே தான் நமக்கு வரும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்ல. ஓகே ஓகே இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, டியூன் பண்ற வேலை குடுக்கும்போது டெவலப்பர் கிட்ட இது மாரி பண்ணணும். ஹெல்ப் பண்ணணும். தட் இஸ் புரியுதா? ஓகே ஏன்னா எது ஓகே இருந்தாலும் டெவலப்பர் சைடு தான் நம்மகிட்ட வரும். நம்ம டெவலப்பருக்கு தான் ஹெல்ப் பண்ண போறோம். அதானே கேள்வி ஓகே கேட்டீங்க? ஆமாம் சார் ஆமாம். யா. எல்லாமே டெவலப்மெண்ட் சைடுல தான் நமக்கு வரப்போகுது. ரைட்டா? ஸோ ஓகே அவங்க பண்ற கோட தான் நம்ம உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே. ம். இப்போ ஜாவால கோட் எழுதுறாங்கன்னா, ஜாவால கோட் எழுதி முடிச்சுடுவாங்க. பட் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து இன்னொரு காலம் ஆட் பண்ணி குடுங்கன்னா, நம்ம ஆட் பண்ணி குடுத்துருவோம். ஆனா அதுக்கு அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணா தான் பண்ண முடியும். எனி சேஞ்ச், நோ மெயில்ஸ். ஏதாவது சேஞ்சுனா இந்த சேட்ல கேட்கறது, இந்த மெயில்ல கேட்கறதுலாம் கிடையவே கிடையாது. ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த டிக்கெட்ட கிட்ல போடுவோம். இல்ல அந்த அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த டிக்கெட்டுக்கு ரெடி பண்ணும். அந்த டிக்கெட்டையும் கிட்டும் வாட் யூ சே மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஓகே ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே கிட்டுக்கும் போணும். புரியுதா? ஓகே ஸோ அந்த கிட்ல சொல்லுவாங்க. இந்த டிக்கெட் நம்பரால நான் வந்து இந்த சேஞ்ச் இங்க போட்டிருக்கேன். இந்த காலம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னு அவன் போட்டிருப்பான் அந்த இடத்துல. ஓகே புரியுதா? அந்த ஓகே அளவுக்கு கிளியரா இருக்கணும். யாரு பண்ண அந்த சேஞ்சு, யார் ரெக்வெஸ்ட் பண்ணது, எல்லா இன்ஃபர்மேஷன்ல வந்துரும். ஸோ தட் அங்க தப்பு ஐ மீன் அங்க தப்பு நடக்க வாய்ப்பே இல்ல. கிளியர்? ஓகே ஓகே ஸோ இப்போ இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஓகே. ஜீரா எப்படி டிக்கெட் ரைஸ் பண்றாங்க. ஓகே. 2 கிட்ல எப்படி நம்ம செக் இன் பண்ணோம். ஓகே. நம்ம குரு சார் வந்து கிட்டாப் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே. ப்ராபப்லி ஐ வில் ஆஸ்க் ஹிம் டூ டேக் எ ஸ்மால் செஷன். ஒரு செஷன் குடுத்தா கூட போதும் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது. ரைட்டா? இது கத்துக்கங்க. இல்ல YouTubeல பண்ணா அவ்வளோ இருக்கு. பட் எனிவே வி வில் ட்ரெயின் தம். உங்களுக்கு குரு சார் வந்து ஐ வில் ஆஸ்க் ஹிம் டூ ட்ரெயின் திஸ். ரைட்டா? அடிஷனலா நீங்க விஷயம் பார்த்துக்கலாம். ஜீராவும் வில் கிரியேட் ஒரு டம்மி டேட்டா. நான் 2த்துக்கும் வீடியோ போட்டு இந்த ஜீராக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஐ வில் ஷேர் வித். அதே மாரி டேட்டாபேஸ் டிசைன் பண்றதுக்கு வி கேன் யூஸ் எ சாஃப்ட்வேர். ஓகே. டிபி டிசைனுக்கு வந்து எர்வின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுவும் நான் வந்து வீடியோ குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ எர்வின் கூட நம்ம யூஸ் பண்ணி வி கேன் கிரியேட். நெறைய டூல்ஸ் இருக்கு டிபி டிசைனுக்கு. ஆன்லைன்ல நெறைய வந்துருச்சு. ஓகேவா? டேபிள் கிரியேட் பண்ணி இந்த கட்ட கட்டமா போடுவாங்க. ரைட்டா? ஸோ ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. ம். டூல் ஆன்லைன் இதோ வந்துருச்சு. டிபி டயக்ராம் சம்திங். ஜஸ்ட் கோ ஹியர். இதெல்லாம் இவ்வளோ ஆப்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சாம்பிள் குடுத்துருக்கான் பாருங்க. Or I'll put one sample better. Sample Erwin data model file. Create data model ஒன்று கொடுத்துருக்கோம்ல. ரைட். சாம்பிள் தானே கேட்குறேன். ஓகே. லெட்ஸ் டேக் ஒன் திஸ் ஒன். See இதெல்லாம் பெருசா இருக்கு. ஓகே. இங்க பாருங்க. தெரியல சரியா. நோ விசிபிலிட்டி. ஐ திங்க் SQL டெவலப்பர்லேயும் வரும் இது. அதுக்கு அதை கூட பார்த்துக்கலாம். ஒரு சாம்பிள் கூட பார்க்க முடியாதுல்ல. தெரியுதா இது சின்னதா? ரொம்ப சின்னதா இருக்குல்ல? எனக்கு அது கிளியரா பார்க்க முடியல. ஓகே. ஆல் ஃபியூஷன் எர்வின். ஐ திங்க் யூ கேன் டவுன்லோட் திஸ் சாஃப்ட்வேர். ஓகே. இது மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த எர்வின் சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. ஓகே. லெட் மீ செக் அது சாஃப்ட்வேர் இருக்கான்னு செக் பண்றேன். இங்க பாருங்க. ஓகே. ஸ்டூடண்ட்டு அவன் ஐடி இது வந்து பிரைமரி கீ.
பிரைமரி கீ இன்னும் சின்னதாக கீ மாதிரி சிம்பிள் வரும். ஓகே, ஸோ அவனுடைய அது இந்த டேபிள் இதுதான் டேபிள். ஸ்டூடெண்ட்ன்றது டேபிள். ஓகே, ஐடின்றது ஃபர்ஸ்ட் காலம் பிரைமரி கீ, மற்றதெல்லாம் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் நேம் வந்து வேர் கேர், லாஸ்ட் நேம் வந்து வேர் கேர். இதில் நீங்கள் ரிவர்ஸ் மாடல் டேட்டாபேஸில் போயிட்டு மாடல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபார்வர்ட் இன்ஜினியரிங் இருக்குது. ஓகே, இது கொடுத்தீங்கன்னா ஓகே அவன் என்ன பண்ணுவான்னா ஃபார்வர்ட் இன்ஜினியரிங் கொடுத்தீங்கன்னா என்ன டேட்டாபேஸ் தட் இஸ் ஆரக்கிளா போஸ்ட்கிரஸான எந்த வெர்ஷன் உங்களுக்கு இந்த எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும் அது கிரியேட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி யூ கேன் டூ திஸ். ஓகே, ஆனால் டிசைன் இப்படி தான் இருக்கும். ஒரு டேபிளும் இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டும் மாடியூலும் எப்படி ஜாயின் பண்ணுவோன்னா, ஸோ வேர் கேர் ஆஃப் தட் இஸ் ஃபாரின் கீ எப்படி ரிலேட் ஆகுது. நம்ம வந்து டேபிள் லெவலில் என்னென்ன இருக்குமோ அப்படியே இதில் நீங்கள் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணாலே போதும். அது மாதிரி கொடுத்தோம். நான் வந்து அந்த டூல் நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம். ஓகே, நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறது ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன். டெமோ கூட என்கிட்ட நான் ஏற்கனவே எடுத்த வீடியோஸ் இருக்குது, நான் எடுத்து தரேன். இல்லைனா ஜஸ்ட் கிரியேட் ஸ்மால் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் நான். ரைட்டா, ட்ரை நவ் டவுன்லோட் விஷுவல் பேட். விஷுவல் பேட் வேணும். ஆல் ஃபியூஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸ் ஜஸ்ட் டவுன்லோட் திஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஜஸ்ட் செக் திஸ். இதுதான். ஓகே, ஆல் ஃபியூஷன் ரிமோட்டில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். லீவ் திஸ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ நீங்கள் ஜீரா செக் பண்ணி பார்க்கணும், கிட்டில் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அண்ட் டேட்டாபேஸ் எர்வின். இது மூணுமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறது. ஐ நீட் டு கெட் த சாஃப்ட்வேர். உங்களுக்கு டைம் கிடைச்சா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா, இது ரெண்டும் நீங்கள் மூணும் பார்க்க வேண்டிய விஷயம். ஃபைன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சு இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இன்கேஸ் இல்லை சார் எனக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது, எனக்கு இதுக்கு வந்து ஒரு டிஆர் செட்டப் வேணும் அப்படின்னா, தட் இஸ் டேட்டா கார்ட் செட்டப் வேணும், தட் இஸ் ஸ்டாண்ட் பை டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கியூஏக்கும் டேட்டா ஸ்டாண்ட் பை போடணும், ப்ரொடக்ஷனுக்கும் ஸ்டாண்ட் பை போட்டாகணும். ஓகே, இல்லை ரேக்கில் தான் இன்ஸ்டால் பண்ணணும், ரேக்கும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ரைட்டா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிஆர் வேணும்னா யூ கேன் கிரியேட் டிஆர். ஓகே, அதே மாதிரி இதுக்கு ஒரு டிஆர் வேணும்னா இதுக்கு ஒரு டிஆர், ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டிஆர் இருக்குன்னா கண்டிப்பாக கியூஏக்கு டிஆர் இருக்கிறது பெஸ்ட். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ரைட்டா, ஸோ இது தட் இஸ் ப்ரொடக்ஷன் வில் QA வில் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஓகே, அதாவது சிபியூலேருந்து ஓகே வாட் இஸ் தட் எத்தனை ரேம், எவ்வளோ ரேம், எவ்வளோ டிஸ்க் லேட்டன்ஸ்லேருந்து எல்லாமே ஈக்குவலாக தான் வச்சுருக்கணும். ஆனால் சில என்வரான்மெண்ட்டில் வச்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு காஸ்டிங் பத்தாது. காஸ்டிங் ரொம்ப அதிகனால QA வேறு இடத்துல வச்சுட்டு ப்ரொடக்ஷன் வேறு இடத்துல வச்சுப்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட் இஸ் தட் ஒரு ஜிபி வந்து இவ்வளோ டாலர்ஸ் நம்ம கணக்கு ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க சில இடத்துல சர்வர்ஸ்லாம். அது மாதிரிலாம் உண்டு. ஓகே, இது வரைக்கும் டவுட் இருக்கா? நோ சார், கிளியர். ஓகே, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா எத்தனை டேட்டாபேஸ் தேவைப்படும்? இப்போ நான் ப்ராஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதில் எத்தனை டேட்டாபேஸ் வச்சுருப்பீங்க? 4 சார். என்னண்ணா? என்னென்ன டெவ், ப்ராடு. லைனாக சொல்லு. டெவ், இப்போ லைனாக சொல்லுங்கள். இப்போ டெவ் சொல்லுங்க. டெவ் ஓகே, அப்புறம் SIT, UAT, QA, ப்ராடு, மொத்தம் 5. அது இல்லாமல் 2 டேட்டா கார்டு. ஓகே, 2 ஸ்டாண்ட் பை டேட்டாபேஸ். மொத்தம் ஒரு ப்ராஜெக்டாக 7 டேட்டாபேஸ் வச்சுருக்கேன். புரியுதா? இப்போ நீங்கள் கன்கரண்டாக ஒரு ப்ராஜெக்டில் மொத்தம் 3-4 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 21 டேட்டாபேஸ் 20 டேட்டாபேஸ் வச்சுருப்பீங்க. சில டேட்டா கார்டு இருக்கும், சில டேட்டா கார்டு இருக்காது. புரியுதா? நான் பேசுனது ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இப்போ சொன்னதில் நோ சார், நோ. புரியுது இல்லை? புரியுது. ஒரு 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 ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன சின்ன ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா தே வில் நாட் ஹேவ் திஸ் ஒன். SIT இருக்காது. இல்லைனா SIT வந்து UATல பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட்டா, இல்லை UAT ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தானே, அப்போ வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இருக்காதுன்னா UAT தூக்கிடுவாங்க. ஸோ டெவ், SIT, QA, ப்ரொடக்ஷன் அவ்வளோ 4 டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இது நம்ம டிசைன் பண்ணுறது தான். ஓகே, டேட்டாபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை கிளைண்ட்டுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுப்போம். ஏன் நீங்கள் வந்து SIT யூஸ் பண்ணலாம், கிளைண்ட் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் அது. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இல்ல சார், நோ. கிளியர்? எஸ் சார். ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்லிட்டு இது வந்து ஃபுல்லாக டெவலப்மெண்ட் DBA உள்ள இன்ஃபர்மேஷன். ஓகே, ப்ரொடக்ஷன் போனீங்கன்னு வச்சுங்களேன், ப்ராட் DBSன்றது வேறு, பயங்கர பிஸியாக இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கால் பண்ணாலும் ஆன் கால் எடுத்து நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து 8 ஹவர்ஸ் ஜாப்லாம் கிடையாது. 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ்
இட் வில் இன்க்ரீஸ். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட் தான். இப்போ உங்களுக்கு வந்து சார் இப்போ நம்ம ஷிஃப்ட் முடிச்சுட்டு போவோம். இப்போ 9 to 6 ஷிஃப்ட் முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சடனாக வந்து இப்போ சூழல்லேருந்து சென்னைக்கு வரீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்? சடனாக ஒரு கால், சார் ஸ்பேஸ் இஷ்யூ சார் அப்படின்னா வி நீட் டு அட்டெண்டர். இல்லைப்பா நான் போயிட்டு இருக்கேன், போய் ஜாயின் போயிட்டு வீட்டில் போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இல்லையா வேற ஆள் நெக்ஸ்ட் அடிஷ்னலாக இவரை போய் பாரு. தட் இஸ் மல்டிபிள் டிபிஎஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் ஒரு டிபிஏ மட்டும் இருக்க மாட்டாங்க. ஒரு டிபிஏ பிரைமரியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இப்போ பேங்க்குக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஒரு ஐஎஸ்பி ப்ராடக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லை இன்சூரன்ஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்ளை செயினுக்கு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ எல்லா டேட்டாபேஸும் ஒரு டீமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ 10 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு 4 பேர் 5 பேர் டிபிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல நான் சொல்கிறத? இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே. ஸோ அஸ்யூம் பண்ண முடியுதுல, இப்படி தான் வந்து இமேஜின் பண்ண முடியுது இல்லையா? ஸோ வந்து ஒரு டீமை ஒரு 7 பேர் இல்லை 7 பேர் 6 பேர் டிபிஎஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் இருப்பாங்க. ஓகே, ஸோ எல்லா டேட்டாபேஸுக்கும் இவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த இடத்துல, ரைட்டா? ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருவாங்க டோட்டலாகவே, ரைட்டா? இந்த டைவர்சிட்டி யூஐடி ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் ஆக்சஸ்லாம் கொடுத்துட்டு இந்த 7 பேர் டீம் இல்லை 8 டிபிஎஸ் வாட் எவர் இட் இஸ். ஓகே, இவங்க ஃபுல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க டோட்டலாகவே. ஸோ ஒரு டீமில் ஓகே ஒரு இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஏற ரிசோர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அது லேட் ஒன் மோர் டிபிஎஸ். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-15 டிபிஎஸ் தான் இருப்பாங்க. ஆனால் டெவலப்பர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா டெவலப்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இதுக்கே எனக்கு 10 பேர் தேவைப்படுது, ரைட்? ஆனால் ஒரு டிபிஏ இருந்தால் போதும் எனக்கு. ஸோ தட்ஸ் வாட். ஸோ டிபிஎஸ் ஆர் ஹைலி பெய்ட் when compared to டெவலப்பர்ஸ். ஓகேவா? இதான் பார்க்கணும். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம். ப்ரொடக்ஷன் போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம்? நமக்கு வந்து ஆட்டோமேஷன் பண்ணோம் எல்லாமே, ரைட்டா? ஆட்டோமேஷன் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் ஆட்டோமேஷனில்? சார் எனக்கு வந்து எரர் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு கால் வரக்கூடாது, ரைட்டா? இப்போ வந்து டெவலப்மெண்ட் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சடனாக டேபிள் ஸ்பேஸ் இஷ்யூ வந்ததுன்னா அசிங்கம் நமக்கு தான், ரைட்டா? ஸோ அதை நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் 90% ஃபுல் ஆகும்போதே நமக்கு ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டு போனால் நீங்கள் போகும்போது கூப்பிட மாட்டாங்க உங்களை. புரியுதா நான் சொல்கிறது? இப்போது ஸ்பேஸ் இஷ்யூ வரப்போது நம்ம முன்னாடியே வந்து ஜட்ஜ் பண்ணிடுறது. இந்த சென்ஸ் 90% கிராஸ் ஆகும்போது நமக்கு மெயில் வந்துடணும். ஓகே, ஸோ தட் வி ஹேவ் சம் டைம், 15 மினிட்ஸ் டைம் இருக்குது நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. 80% மேலே இருக்கும்போதே நமக்கு வந்து மெயில் வந்ததுன்னா ஓகே இது வந்து ஃபில் ஆக போகுது, யாராவது ஒர்க் பண்ணாங்க, யாராவது பார்த்தா எனி டிபிஎஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ தட் உங்களுக்கு டெவலப்மெண்ட் டீமில் உங்களுக்கு கால் வர சான்ஸ் இருக்காது. சொல்றது புரியுது இல்லையா? அப்போது என்னென்ன நீங்கள் பண்ணணும்? இதுதான் உங்களை ஸ்கிரிப்ட் எழுத சொல்லுங்கள் எப்போதுமே, ஞாபகம் இருக்கா? ஃபைல் சிஸ்டம் செக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிபி டேபிள் ஸ்பேஸ் செக், டேபிள் ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்ற ஹேண்டில் பண்ணோம். ஓகே, அலர்ட் லாக் மானிட்டரிங், வேறு ஏதாவது மெமரி லெவல் இஷ்யூ, எனி இஷ்யூஸ் ஆன் அலர்ட் லாக் ஷுட் கம் ஹியர், ரைட்டா? அப்புறம் டிபி ஆர் லிசனர் அப் ஆர் டவுன் இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க சொல்லுவேன், ரைட்டா? நெக்ஸ்ட்டு மேபி இந்த லாக் ரொட்டேட் பழைய ஃபைல்ஸ் தூக்க சொல்லுவேன், ரைட்டா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸை நீங்களே எழுதி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ரைட்டா? இது வந்து ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணுறது, ரைட்டா? இதெல்லாம் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டில் ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கணும். அது இல்லாமல் பேக்கப். ஓகே, ஸோ நம்ம சேஃப்டிக்கு நாளைக்கு கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கழுத்து பிடிப்பானுங்க, ஏன்னா டேட்டாபேஸ் கிராஷ் ஆச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேணும் பிளான். ஓகே, ஸோ வீக்லி வந்து ஒரு எவ்வளோ டிரான்சாக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி வீக்லி வந்து ஒரு ஃபுல் பேக்கப் வச்சுக்கிட்டு ஓகே டெய்லி வந்து இன்க்ரிமெண்டல் போட்டுருக்கலாம், ரைட்டா? இல்லையா? ஸோ சண்டே அண்டு தேர்ஸ்டே. ஓகே, சண்டேவும் தேர்ஸ்டேவும் ஒரு ஃபுல் போட்டுக்கோ. ஓகே, தேர்ஸ்டே வந்து ஒரு ஃபுல் பேக்கப்பு, மற்ற நாளில் இன்க்ரிமெண்ட் பேக்கப் போட்டுக்கலாம், ரைட்டா? எப்படி தான் நமக்கு வரும். அதே மாதிரி ரீடென்ஷன் வந்து அட்லீஸ்ட் வந்து 3 பேக்கப்ஸாவது வச்சுக்கணும். ரீடென்ஷன் அட்லீஸ்ட் 3 பேக்கப்ஸாவது வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய ரெகுலர் வேலை. அது இல்லாமல் வீக்லி ஹவுஸ் கீப்பிங் ஜாப். ஹவுஸ் கீப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது, அதை டீஃப்ராக்மெண்ட் பண்ணணும். செகண்ட் வந்து கேதர் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த 2 ஜாப் ஓடி ஆகணும். ஓகே,
இப்போ அப்ளிகேஷன் டைமில் சம்டைம்ஸ் உங்களுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க, அதை கூட பண்ண வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் ப்ரைமரியாக நம்ம ஒர்க் பண்ண போகிற விஷயம். டவுட் இருக்கு அதில்? சார் இல்லை சார். கிளியர் இல்லையா? அவ்வளோதான். இது வார்க்கில் கவுண்டும் கிடையாது, போஸ்ட் கஸ்க்கும் தான் இது ஃபுல்லாகவே. ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ நீங்கள் இப்போ உங்களோட வேலை என்னென்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வாங்குறோம். இப்போ இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க, இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்கோன்னா இதில் எவ்வளோ டெவ், எவ்வளோ எஸ்சிடி, எவ்வளோ யூஏடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட் கிரியேட் a சார்ட். சார்ட் ஷீட் போட்டு எனக்கு வந்து இவ்வளோ ரேம் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டெவுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே எவ்வளோ கான்ஃபிகரேஷனில் பண்ணுவேன். ஓகே, ஸோ டெவ் எஸ்சிடி அது டெவுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, ஓகே அது ரேம் சைஸ், எத்தனை சிபியூ, டிபி சைஸ், இது மூணுத்தையும் நம்ம எடுக்கணும். ஓகே ரைட். அப்புறம் பேக்கப் சைஸ். ஓகே, அப்புறம் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அப்புறம் ஸ்கீமா சைஸ், டாப் டேபிள் சைஸ், அதுக்கப்புறம் டிபி சைஸ். இது எல்லாம் நம்ம ஒரு தனியாக நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, இது கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன் என்னென்ன வேணும், எப்படி எப்படி ஷெடியூல் பண்ணுன்றதை. ஓகே, ஜஸ்ட் யூ நீட் டு நோட் இட் டவுன் திஸ் திங்ஸ். ஓகே, இப்போ பேக்கப் சைஸ் மட்டும் இல்லாமல் எவ்வளோ டைம் எடுக்கும். ஓகே, டைம் ஃபார் பேக்கப். ஓகே, ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ ஆர்கி லாக் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் லைக் நிறைய டிரான்சாக்ஷன் வர ஆர்கி லாக் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 ஹவருக்கு எவ்வளோ பார்ப்பீங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம். ஏன்னா இது வந்து ஸ்டாண்ட் பைட் அப்ளை ஆகணும். ரைட்டா? டேட்டா கடை அப்ளை ஆகணும். எவ்வளோ ஆகுன்றதுல செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை யூ நீட் டு நோ திஸ். ஓகே, சரி விடுங்க. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வாங்க. ப்ரொடக்ஷன் டிபிஎஸ் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் டெவலப்மெண்ட் டிபியோட வேலை. ப்ரொடக்ஷன் டிபி வேலை ஒன்றுமே கிடையாது. ஓகே, 8 மணி நேரம் வேலை தான். ஓகே, அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் உட்கார மாதிரி. ஓகே, வில் பி ஆல்வேஸ் ஆன் ஹீட். ஓகே, இஷ்யூ டிக்கெட்டுங்க வரும், அவங்களுக்குன்னு ஒரு மெயில் இருக்கும். ஓகே, 8 ஹவர்ஸ் ஒர்க்கு. ரைட்டா? இல்லை 9 ஹவர்ஸ், ஒரு 1 ஹவர் லஞ்ச் பீரியட் போக 9 ஹவர்ஸ் லஞ்ச் இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, 8 ஹவர்ஸ் அவங்களுக்கு ப்ரொடக்டிவ் ஒர்க் பண்ணணும். டிக்கெட்ஸ் வரும். ஓகே, அது வந்து ஒரு ஒரு குரூப் இருக்கும். இல்லை ஜீராவில் வரும். ஜீராவில் ஓகே டிக்கெட்ஸ் நிறைய வரும். அந்த டிக்கெட்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட் வருது, ஒரு டீம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டீம் மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 10 பேர் இருப்பாங்க டீம் மெம்பர்ஸ். 10 டிக்கெட்ஸ் வருது. ஓகே, இந்த டிக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ என்ன இஷ்யூ, டிபி நேம், ஐபி அட்ரஸ். ஓகே, அது கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். பட் பாஸ்வேர்டில் உங்களுக்கு ஆல்ரெடி தனியாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இது டிக்கெட் வந்தோடனே என்ன இஷ்யூ, எனக்கு வந்து ஒரு யூசர் சின்ன சின்ன இஷ்யூ, எனக்கு வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணி கொடுங்க, ஆர்மன் பேக்கப் எடுங்க, ஸ்கீமை ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுங்க. அதாவது ஸ்கீமை வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து கியூஏக்கு ஸ்கீமை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி டிக்கெட்ஸ் ஒன்றுக்கு ஒரு டிக்கெட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், செல்ஃப் அசைன் பண்ணிக்கணும். ஓகே, செல்ஃப் அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிட்டு ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணுறீங்களோ ஓகே அந்த அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியும். டிக்கெட்ஸ் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் என்ன பண்ணுவான், யூசர் கிரியேஷனு, ஓகே கிராண்ட் அந்த ப்ரிவிலேஜ் கிராண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூவாக எடுத்து கடற்கரை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்கீமா ரெஃப்ரெஷோ இல்லை ஆர்மன் வச்சு க்ளோன் பண்ணுறதோ அந்த மாதிரி பெரிய யாரும் டிக்கெட் எடுக்க பயப்படுவாங்க. இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு 10 டிக்கெட்ஸாக க்ளோஸ் பண்ணேன். 10 to 15 டிக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். ரைட்டா? 10 டிக்கெட்ஸ் கொடுக்குறது பெரிய விஷயம் தான். ஓகே, ஸோ 10 டிக்கெட் க்ளோஸ் பண்ணால் பெரிய விஷயம். ரைட்டா? ஆனால் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணும், கடன்னு இந்த சின்ன சின்ன டிக்கெட்ஸ்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெரிய டிக்கெட்ஸ் யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஸோ பெரிய டிக்கெட்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எஸ்எல்ஏ இருக்கும். ஓகே, அதாவது நான் ஒரு டிக்கெட் அசைன் பண்ணேன்னா எனக்கு சிவியாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிவியாரிட்டி. ஓகே, ஸோ சிவியாரிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ P1, P2, P3. ஓகே, இது என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தட் இஸ் இம்மீடியட்டாக அட்டன் பண்ணும். P1 அப்படின்னா ஹை லெவல் டிக்கெட். ஓகே, ப்ரொடக்ஷனே டவுன் ஆக போகுது, டேட்டாபேஸ் டவுன் ஆக போகுது, டிக்கெட் தான் P1க்கு வரும். ஓகே, அது ஒன்றுமே பண்ண முடியல, ஹேங் ஆகுது அப்படின்னா P1க்கு வந்துடும். டேட்டாபேஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. P2 செகண்ட் லெவல், கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அதுவும் P1 ஹை கிரிட்டிக்கல்.
ஓகே. P2ன்றது கிரிட்டிக்கல். பட் இமிடியேட்டா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணுது P2. P3ன்றது கொஞ்சம் நார்மலா லைக் டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்றது, யூசர் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான் P3ல வரும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா P3 நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவாங்க. P2 வந்து இது குளோனிங் பண்ணுறது, அது P3 கூட வர சான்சஸ் இருக்குது குளோனிங். ஏன்னா எனக்கு 2 வீக்ஸில் பண்ணி கொடுக்குற மாதிரி அவனே கொடுத்துருவான். ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. இது வந்து இமீடியட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இமீடியட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் அந்த இஷ்யூவில். டிக்கெட் வந்தோடனே இமீடியட்டாக நீங்கள் மட்டும் இருப்பாங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. கால் சம்டைம்ஸ் பிரிட்ஜ் கால் எடுப்பாங்க. பிரிட்ஜ் கால்ன்றது கான்ஃபரன்ஸ் கால் தான். ஓகே. ஒரு டீம் மீட்டிங் போட்டு எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்க உள்ள. அது பேர் பிரிட்ஜ் கால்னு சொல்லுவாங்க. ஓகே. அட்டன் பண்ணிட்டு எல்லாருமே உட்காந்து என்ன பிரச்சனை, ஏன் வந்தது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இந்த இஷ்யூ ஏன் வந்தது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் தேர் ஆர்சிஏ ரூட் காஸ் அனாலிசிஸ். ஏன் இந்த இஷ்யூ வந்தது, இனிமேல் அந்த இஷ்யூ வராமல் இருக்கு என்ன பண்ணுறோம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதில். இதுதான் P1 இஷ்யூ. ஓகே. இது வந்து இமீடியட்டாக நீங்கள் அசைன் பண்ணி ஆகணும். ரைட்டா? நெக்ஸ்ட் P2 வந்து அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ். தட் இஸ் கிளைண்ட்ஸ் ஒரு கிளைண்ட்டும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி 4 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இல்லை அதுவும் நீங்கள் இமீடியட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் P1ன்றது தட் இஸ் இமீடியட்டாக அட்டன் பண்ணி ஆகணும். ரைட்டா? ஏன்னா அது வந்தால் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். கிளைண்ட் லெவல் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இஷ்யூ எஸ்கலேட் பண்ணுவாங்க பண்ணலன்னா. அதனால P1 வந்து எல்லாருமே இமீடியட் அட்டன் பண்ணுவாங்க. பெரிய தலையிலேருந்து எல்லாம் உட்காந்துருவானுங்க அதில். ரைட்டா? P2 வந்து நெக்ஸ்ட் லெவல் அண்ட் P3ன்றது கொஞ்சம் நார்மலான, தட் இஸ் லைக் சே வி கேன் சே 2 டேஸ் இல்லை 3 வீக்ஸ் வாட் எவர் இட் இஸ். டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு வேலைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஏன் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இல்லை 10 டேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு இப்போ டிஸ்க் ஆட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேபிள் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம கிட்ட கிடையாது. அங்கே ஆல்ரெடி டிஸ்க் இருந்தால் பரவாயில்ல. டிஸ்க் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஐடி டீம் கிட்ட, தட் இஸ் ஓஎஸ் டீம் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு ஸ்டோரேஜ் டீம் கிட்ட எனக்கு அலோகேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி அலோகேட் பண்ணுவாங்க. அது 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 அவங்களுக்கும் ஒரு எஸ்எல் இருக்கும் அதே மாதிரி. ஸோ நான் வந்து நாளைக்கு பண்ணி தரேன்னு சொல்லி அடுத்த நாள் எழுப்பார். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் இட் வில் கம் ஹியர். ஓகே. அதே மாதிரி லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் டைம். இட்ஸ் சம்டைம்ஸ் கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு இமீடியட்டாக வேணா தே வில் இன்க்ரீஸ் த P2. அந்த P1 வந்து P2 இல்லை P1 ஆக்கிட்டாங்கன்னா இமீடியட்டாக பண்ணுவாங்க. ஆனால் சும்மா P1 போட முடியாது. நிஜமாவே சிவியாரிட்டி இருக்குன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ரைட்டா? ஸோ P2 கொடுத்தோன்னா இமீடியட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே வேலையை. ரைட்டா? ஸோ அந்த டிக்கெட்டோடைய சிவியரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மக்கள்லாம் வேலை செய்வாங்க. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஆ உங்களோட வாய்ஸ் சரியாக கேட்கல. சார் கேக்குதா சார்? கேட்குது, சொல்லுங்கள். சார் இப்போ L1, L2, L3 3 சப்போர்ட்ஸ் level 1, level 2, அது P1 P2 சிவியாரிட்டி. L1ன்றது பேசிக் லெவல், L2ன்றது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுங்க. L1ன்றது சப்போர்ட். ஓகே ஓகே. சப்போர்ட் அவங்க வந்து எல்லாருமே P3 எல்லாருமே இருப்பாங்க. level 1, level 2 எல்லாருமே இல்லை அந்த கதை சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அது எப்படின்னா இது முடிச்சுட்டு சொல்கிறேன் நான். L1 L2 L3 ரைட்டா? நான் இது முடிச்சுட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். இது வரைக்கும் டவுட் இல்லை. சரி இப்போ ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ தான் வேலை. அந்த 8 மணி நேரம் வேலை முடிச்சு நீ போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் 8 நேரம் முடிச்சதுக்கப்புறம் நீ பாதியில் ஏதாவது விட்டுட்ட அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்கீமா ரெஃப்ரெஷ் பண்ண சொல்கிறாங்க. ஸ்கீமா ரெஃப்ரெஷ்னா என்னது? ஒரு ஸ்கீமாவை ப்ரொடக்ஷன் எடுத்து QAல போகிறது, இல்லை QAல இருந்து டெஸ்ட்டில் போகிறது, வாட் எவர் இட் இஸ், அது வேறு கொடுப்பாங்க. நான் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டேன், ஆனால் என் டைம் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் திஸ் டு அனதர் ஒன். அடுத்த ஷிஃப்ட்டில் வரவங்களுக்கு சார் நான் இதை எக்ஸ்போர்ட் முடிச்சேன், யூ டேக் கேர் ஆஃப் த இம்போர்ட் சொல்லி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? அந்த ஹேண்ட் ஓவரில் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஜஸ்ட் அந்த டிக்கெட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் எக்ஸ்போர்ட், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த ஆள் எடுக்க வரவன் அசைன் பண்ணிப்பாங்க. புரியுதா? எடுத்தால் முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ இட் வில் ஹேப்பன் லைக் திஸ். ஸோ நீ வந்து அங்கே 10 ஹவர்ஸோ 9 ஹவர்ஸ், ஏன்னா இங்கே 24/7 ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ரொடக்ஷனில் லைவ்ல இருப்பாங்க, ஷிஃப்ட்டில் இருப்பாங்க எல்லாருமே. 24/7 ஷிஃப்ட்டில் இருப்பாங்க. ஸோ ஆள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். மேபி சிங்கப்பூரில் கொஞ்சம் பேர், இந்தியாவில் கொஞ்சம் பேர், யூஎஸில் கொஞ்சம் பேர் மாறி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, ஆனால் கண்டிப்பாக ஆள் இருக்குது. நைட் ஷிஃப்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இதான் 24/7. இது வந்து நல்லா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கானவனுக்கு செம்ம ஜாலியான ஜாப் இது ஆக்சுவலாக. நல்லா பண்ணிக்கிட்டே ஃபாஸ்ட்டாக எவ்வளோக்குள்ள டிக்கெட் பண்ணுறேன் எவ்வளோக்குள்ள உனக்கு ப்ரொமோஷன், இன்சென்டிவ்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ரைட்டா? ரைட்? இல்லை சுமாராக தான் தெரியுன்னா ஜாலியாக ப்ரொடக்ஷன் இல்லாமல் டெவ் டீமில் கூட ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம் டெவ்வில். டெவ் வந்து இட்ஸ் நாட் எ மேஜர் திங் இல்லையா? ஆனால் அதுவும் வந்து உங்களுக்கு அதுவும் 24/7 மாதிரி தான். ஆனால் நீங்களே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஆன் கால் வந்து கால் பண்ணுவானுங்க, சாட்டர்டே சண்டே கால் பண்ணுவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஆனால் இது அப்படி ப்ரொடக்ஷன் டிபி பொறுத்தவரைக்கும் தேவையே கிடையாது. 24/7 ஒன் ஷிஃப்ட் என்ன அவ்வளோதான். ஒர்க் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது. ரைட்டா? ஆனால் சின்ன தப்பு பண்ண பயங்கர எஸ்கலேஷன் நடக்கும்.
ஓகே. ஏன்னா ப்ரொடக்ஷன் டிபி. ப்ரொடக்ஷன்ல கிளையண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ப்ரொடக்ஷன் டிபிஎஸ் ரைட்டா? டெவ்ல வந்து தப்பு பண்ண கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பிரச்சனை. இதுவும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா அங்க அடி வாங்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து கிளையண்ட் டவுன் ஆச்சு, டேட்டாபேஸ் டவுன் ஆச்சுன்னா அவனுக்கு மில்லியன்ஸ் லாஸ் ஆகும் சில பேருக்குலாம். ஓகே. நெறைய பேருக்கு லாஸ் ஆகும். ஓகே. அதனால தே வில் நாட் அலோவ். அதனால ரொம்ப என்ன சொல்றது? ஹார்டான ஜாப் இது. ஆனா நல்லா ஸ்ட்ராங்கானவன் கரெக்ட்டா பார்த்து உஷாரா ஒர்க் பண்ணுவான். பிரச்சனையே கிடையாது. நல்லா ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு போலாம். ஆனா ரிஸ்க் அதிகம். ரைட்டா? ரிஸ்க் அதிகம். ஆனா ஜாலியா இருக்கும். ஓகே. சேலஞ்சிங்கா இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே. இது பண்ணலாம். ஓகே. ஸோ இதான் வந்து ப்ரொடக்ஷன் வேலை. இப்போ சொன்ன மாரி L1, L3 சப்போர்ட் வருது இல்லையா? இது எதுக்குன்னு சொல்றேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லெவல். இப்போ ப்ரொடக்ஷன்ல டேட்டாபேஸ் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் லைவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேங்க் எடுத்துங்கப்பா. இப்போ நம்ம பேங்க் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? இப்போ சடனா ஆச்சு ஒரு கஸ்டமர். இப்போ நீங்க தான் கஸ்டமர். என்ன பண்றீங்க? நீங்க போயிட்டு ம் உங்களுக்கு ஒரு ஓகே ஏடிஎம்ல ஒரு டெபாசிட் பண்றீங்க. அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க. பார்த்தா அமௌண்ட் அங்க வரல. எங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. டெபாசிட் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? உடனே கஸ்டமர் கால் சப்போர்ட் பண்றேன். கஸ்டமர் கால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் சென்டருக்கு போகும். ரைட்டா? கால் சென்டருக்கு வந்தோனே, ஓ என்ன இஷ்யூன்னு சொல்லுவோம். சொல்லும்போது அப்படிங்களா? இருங்க சார் நான் வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்றேன்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. எஸ் சார். ஓகே. ஸோ ரைஸ் பண்ணுவோம். ரைஸ் பண்ணிட்டு அத யாருக்கு அலோகேட் பண்ணுவான்? அவன் சொல்லுவான். ஓகே. அவங்க வந்து ஒரு டீமுக்கு இந்த டீமுக்கு அலோகேட் பண்ணுவான். L1க்கு. ஸோ L1 என்ன பார்ப்பான்? சரி காசு வந்திருக்கு. ஆனா டேட்டாபேஸ்ல அஃபெக்ட் ஆகல. டேட்டாபேஸ்ல வரல அப்படின்னா, அப்ப எங்க டிபி டீமுக்கு தான் போணும். இல்ல அப்ளிகேஷன் டீமுக்கு போணும். ஏன்னா ஃபங்ஷனலா ஒர்க் ஆகல. ஸோ அப்ப என்ன பண்ண இத L1 டீமுக்கு ஃபர்ஸ்ட் போகும். ஓகே. L1 டீம் டிசைட் பண்ணுவான். இந்த இஷ்யூ இது வந்து யாருக்கு போணும்? அதாவது டிபி டீமுக்கு போணுமா? இல்ல டெவலப்மென்ட் டீமுக்கு போணுமான்னு செக் பண்ண சொல்லுவான். டெவலப்மென்ட் டீம்ன்றது ஜாவா டீம். ரைட்டா? செக் பண்ண சொல்லுவான். ஓகே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டெவலப்மென்ட் டீம் தான் ஏன்னா டேட்டாபேஸ்க்கு உள்ள வரலன்னா இங்க எரர் ஆயிடுச்சு, கேப்சர் ஆயிருக்கும். ரைட்டா? ஸோ அப்ப என்ன ஆகணும்? அப்ப என்ன பண்ணீங்கன்னு அந்த ஃபுல் சினரியோ வந்து அவன் எடுப்பான். ஓகே. கஸ்டமர்ட்ட கேட்டு வாங்கியிருக்கணும் கால் சென்டர் முன்னாடியே. சார் இது மாரி நான் பண்ணியிருக்கேன். இது மாரி வரல. இவ்வளோ அமௌண்ட் போட்டேன் வரலன்றா, அவன் வந்து கால் சென்டர் சொன்னோனே, கால் சென்டர் கரெக்ட்டா அந்த ஃபுல் டீட்டெயில்ஸோட எழுதுவான். எழுதி போட்டதுக்கப்புறம் L1 எடுத்து ஓகே இந்த இஷ்யூவா சொல்லிட்டு அப்ளிகேஷன் டீம், டெவலப் டீம் அந்த கஸ்டமர் அக்கவுண்ட் நம்பரோட குடுப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இது QAல மட்டும் பிரச்சனையா? இல்ல சரி புரொடக்ஷன் மட்டும் பிரச்சனையா? QAல பிரச்சனை செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்க பிரச்சனை அப்படின்னா, தென் தே நீட் டூ ரைஸ் எ டிக்கெட். சார் இது வந்து சம் பக் இருக்கு. நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி. தென் தே நீட் டூ நோ திஸ். மத்தது பேங்க்ல போயிட்டா மத்த கஸ்டமர் என்ன பிரச்சனையோ அவன் வந்து பேங்க்ல போய் பார்த்துக்க வேண்டியது தான் அத. பட் இந்த சைட்ல அந்த இடத்துல பக் இருக்கிறதுனால, வாட் தே வில் டூ இஸ் டெவலப்மென்ட் டீம் வந்து ஒர்க் பண்ணும் அத. ஓகே. ஒர்க் பண்ணி ஒரு கோடு குடுக்கும். ஐயோ! இந்த இடத்துல வந்து எரர் கேப்சர் ஆயிருக்கு. பட் நான் வந்து ஆட் பண்ணல. கஸ்டமருக்கு சொல்ல இன்வாலிட் டிரான்சாக்ஷனா இல்ல டிரான்சாக்ஷன்ஸ் ஃபெயிலியர் நான் வந்து பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்ணுவான் அங்கேருந்து ஒரு கோட் எழுதி ஒரு பேட்ச் குடுப்பான். அது என்ன பேட்ச்? நம்ம குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதுல போய் ஆட் ஆகணும் அந்த பேட்ச். வெர்ஷன் 1.3 வரைக்கும் வந்திருக்குல்ல. அடுத்தது வெர்ஷன் 1.4க்கு அந்த பேட்ச் போணும். யாருப்பா அது? ஓகே. ஸோ அந்த பேட்ச் வந்து அகைன் 1.4க்கு அந்த பேட்ச் போணும். ரைட்டா? இந்த பேட்ச் போனதுக்கப்புறம் இட் வில் கம் ஹியர். ஓகே. அப்ப என்ன பண்ணும் அந்த பேட்ச் வந்து நம்ம GitHub போயிட்டு GitHubல நம்ம எடுத்துட்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு QAல பண்ணி முடிச்சுட்டு, அங்க வருதான்னு செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஆக்சுவலா போய் டைரக்ட்டா போய் QAல போட்டுற மாட்டான். ஸோ QAல போறதுக்கு முன்னாடி ரைட்டா? சி இந்த L1லேருந்து போகுது பார்த்தீங்களா? DBக்கு அனுப்புறான் பாரு. இவன் வந்து L2. ஓகே. இவன் L2ல வருவான். ஓகே. இவன் வந்து பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்ப்பான். இல்ல அவங்களோட L2க்கு போகும். வேற டெவலப்மென்ட் L2 கூட போகும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது பிரச்சனை அப்படி இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவா இருக்குன்னா, தென் இட் வில் கோ டூ L3. L3 சீனியர் பெர்சன். அவன் பார்த்துப்பான் அத அடுத்தது. ரைட்டா? புரியுதா? SME சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் அவங்கலாம் உள்ள வருவாங்க இந்த இடத்துல. ரைட்டா? சரி. எ ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? எனி டவுட்ஸ்? நோ சார், நோ சார். ஓகே. ஸோ L1, L2, L3 இங்க வந்துடுறான். ரைட்டா? நான் நிமிஷம் சொல்ல வந்தேனே. ஒன் செகண்ட் லெட் மீ செக். சரி. இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இப்போ வந்து அந்த சேஞ்ச் வந்து அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் குடுத்துட்ட டெவலப்மென்ட். சார் இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட் மாத்திட்டேன். இந்த ப்ரொசீஜர இல்ல பேக்கேஜ நீங்க ரன் பண்ணணும். இல்ல இந்த ஃபங்ஷன் நீங்க ரன் பண்ணணும்னு சொல்றான். ஸோ ரன் பண்ணும்போது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுவான். யாரு? யார் ரன் பண்ண போறாங்களோ ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுவான். யாருக்கு? சேஞ்ச் மேனேஜ்மென்ட். சேஞ்ச் மேனேஜ்மென்ட் டீம் அவன் என்ன பண்ணுவான், புரொடக்ஷன்லயும், QAலயும் என்னென்ன சேஞ்ச் போகுதோ அவன் ஃபுல்லா ட்ராக் பண்ணி வச்சுப்பான்.
ஓகே. இப்போ இந்த சர்வர்ல மல்டிபிள் அந்த பேங்க்ல உள்ள எல்லா எல்லா டேட்டாபேஸும், எல்லா அப்ளிகேஷன் டீமுக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவன் ஒருத்தன் அந்த சேஞ்ச் பண்ண டீம் தான் வச்சிருக்கோம். இவன மீறி எதுவுமே ப்ரொடக்ஷனுக்கோ, கியூஏக்கோ போகாது. ஓகே. இவன் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணுவான். தட் இஸ் சேஞ்ச் மேனேஜர் என்ன பண்ணுவான், ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணும். ஓகே. அதாவது டெஸ்ட் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணும். ஓகே. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும் அதில் போயிட்டு இதில் சொல்லுவான். ஸோ என்ன இஷ்யூ, எதுக்காக இந்த சேஞ்ச் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னு அவன் கேட்பான். ஏன்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தெரியாது இந்த இஷ்யூ. இப்போ நான் தான் இதில் வந்து கிளியராக சொல்லணும். அது வந்து கஸ்டமர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. கஸ்டமர் நாட் ஏபிள் டு டெபாசிட் அமௌண்ட், இல்லை கஸ்டமருக்கு டெபாசிட் அமௌண்ட் சம் இஷ்யூ இருக்குன்ற மாதிரி ஒரு அமௌண்ட் சொல்கிறோம். ரைட்டா? இந்த அமௌண்ட் போடும்போது பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி. அதாவது எனக்கு வந்து ஒரு 12 போடும்போது பிரச்சனை வருது, சம் ஃபங்க்ஷனாலிட்டி இஷ்யூ இருக்குன்ற மாதிரி போடுறான். ரைட்டா? ஓகே. அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஓகே. அதாவது அந்த டேபிள், அந்த கமாண்ட், அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் கொடுத்துரும். தட் இஸ் எழுதின ஃபிக்ஸ் இருக்குல்ல ப்ரொசீஜர். ஓகே. நான் அந்த ப்ரொசீஜரில் மாடிஃபை பண்ணுறேன், இல்லை ஃபங்க்ஷனில் மாடிஃபை பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அந்த ஃபைல் அதான் அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே. இதில் வந்து ஃபிக்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன் குட். ஃபிக்ஸ் கொடுத்துட்டீங்க. இன்கேஸ் ஒர்க் ஆகலை, நீங்கள் போட்ட ஃபிக்ஸ் ஒர்க் ஆகலைன்னா எப்படி ரோல் பேக் பண்ணுவீங்க, ரோல் அவுட் எப்படி பண்ணுவீங்க? ஓகே. பேக்கப் பிளான், அதாவது பிளான் என்ன, இல்லை ஆல் வி கேன் சே பேக்கப் பிளான், ரிவர்ட் பிளான், வாட் எவர் இட் இஸ். ஓகே. ரிவர்ட் அவங்களோட நேமில் ஏதாவது வச்சுப்பாங்க. ரைட்டா? ரிவர்ட் பிளான் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ரோல் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பழைய ஃபங்க்ஷனை திருப்பியும், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்குன்னா மாடிஃபை பண்ணனா அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து ஃபார் டிஇபிஓ டெபாஸ் அண்டர்ஸ்கோர் பேங்க் அண்டர்ஸ்கோர் எஃப் ஃபங்க்ஷன் டாட் எஸ்கியூஎல், இது என்னுடைய ஃபங்க்ஷன் நேம்னு வச்சுங்களேன். ஓகே. ஃபஸ்ட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கப் எடுத்துப்பான். ஏன்னா ப்ரொடக்ஷனில் இருக்கிறத பேக்கப் எடுத்துட்டு, இல்லை கியூஏல இருக்கிறத பேக்கப் எடுத்துட்டு இவன் கொடுக்குற ஃபங்க்ஷனை போடுவான். ஓகே. ஓவர் ரைட் பண்ணுவான். ஓவர் ரைட் பண்ணி முடிச்சுட்டு அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலாம், அகைன் பழசத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு பேக்கப் பிளான். ரைட்டா? ஸோ ரீப்ளேஸ் த ஒரிஜினல் ப்ராசஸர், அவ்வளோதான். இது எழுதி கொடுத்துட்டு இது பண்ணுவான். ஓகே. அப்போ இம்ப்ளிமெண்ட் டேட்டு. ஓகே. ஸோ அப்புறம் ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ் டவுன் பண்ணுமா இல்லையா, டேட்டாபேஸ் வந்து டவுனில் இருக்கணுமா லைவில் இருக்கணுமா அந்த பேட்ச் போகிறதுக்கு. ஓகே. அப்படி இருந்ததுன்னா ஹவு மெனி ஹவர்ஸ் வந்து டேட்டாபேஸ் உங்களுக்கு விண்டோ டைம், அது பேர் விண்டோ டைம் சொல்லுவோம். விண்டோ டைம்ன்றது தட் இஸ் டேட்டாபேஸ் யாரும் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்துருப்பீங்க பேங்க்கில் இந்த இந்த அப்ளிகேஷன் வில் பி டவுன் ஃபார் 11 to 12 o'clock அப்படின்னு மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம இதில். அப்போ அந்த டைமில் இவங்க ஏதாவது இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் அது மாதிரி வருது. புரியுதா? அந்த மாதிரி டவுன் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அது மாதிரி இது பேர் விண்டோ டைம் சொல்லுவாங்க. ஓகே. எவ்வளோ விண்டோ டைம்ன்ற மாதிரி. ஓகே. ஸோ கொடுத்துருவோம். ஸோ என்ன பண்ணும், இந்த 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 ஃபங்க்ஷனை நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கே நான் பேக்கப் எடுத்து ரிஸ்டோர் பண்ணிவிட்டு, ஐ மீன் அந்த நான் ஃபுல் நான் டேட்டாபேஸ் பேக்கப் சொல்ல, ஃபங்க்ஷனை சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷனை வந்து பேக்கப் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு இந்த புது ஃபங்க்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு அப்படியே விட்டுருவாங்க. அப்படி இல்லைனா ரிவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த 1 hour டைம் கேட்பாங்க. 1 or 2 hours வாட் எவர் இட் இஸ். அவங்க எவ்வளோ டைம் வேணும் டைம் எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னால் ஓகே. ஸோ சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் தென் போவோம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக அதான் டிசிஆரில் இருக்கும். இது அப்படியே பிசிஆருக்கு வரும். ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ரெக்வெஸ்ட்டுக்கும் வரும். ஓகே. இதுவும் பிசிஆருக்கு வரும். ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் ஃபார்முக்கு வரும். ரைட்டா? ஸோ ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் வரும்போது என்ன பண்ணுவோம், இதே அப்ளை பண்ணிவிட்டு தென் ஓகே. ஏன்னா கியூவில் பக்கா ஒர்க் ஆகுதுன்னா மட்டும் தூக்கி இதில் போடுவோம். இதில் பக்கா ஒர்க் ஆனது அப்படின்னா தென் தே வில் ஃபிக்ஸ் திஸ். அவ்வளோதான். ஃபிக்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து அந்த ரைஸ் ஆகும். எனி டவுட்ஸ் இன் திஸ்? இதில் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸே. ப்ரொடக்ஷனுக்கும் சரி, ப்ரொடக்ஷன் டிபிஎஸ் மொத்தம் 2 டிபிஎஸ். ஒன்று டெவலப்மெண்ட் டிபிஎஸ், ப்ரொடக்ஷன் டிபிஎஸ். டெவலப்மெண்ட் டிபி ஒர்க்கும் சொல்லிட்டேன், ப்ரொடக்ஷன் டிபி ஒர்க்கும் சொல்லிட்டேன். எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றது நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ. ஓகே. நெக்ஸ்ட் லெவலில் ஓகே இது போதும் இன்னைக்கு. ஓகே. நெக்ஸ்ட் லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட டிபிஸ் என்ன, எத்தனை டேட்டாபேஸ் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, உங்கள் டீம் சைஸ் என்ன, அதெல்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இங்கே போட்டிருக்கேனே, வாட் இஸ் தட், ஐ டிட்ன்ட் புட் திஸ். இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரைட்டா? இதுக்கு ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டேன். ஓகே. ஒரு ப்ராஜெக்ட்டுங்க என்னன்றது பார்த்துட்டு, ஸோ இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. ஸோ கண்டிப்பாக ஓகே. சம்டைம்ஸ் ஓகே தே வில் ஆஸ்க் திஸ் திங்ஸ்.
உங்கள் டீம் சைஸ் என்ன, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஓகே. ஸோ ரேக் என்வரான்மெண்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாமே கேட்பாங்க அவங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இது அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல், இது நம்ம பேசுகிறது எதுவுமே டெக்னிக்கல் கிடையாது, எல்லாமே ப்ராசஸ் ஓரியன்ட் தான், ரைட்டா? ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நாளைக்கு பேசும்போது இதெல்லாம் நீங்கள் டெக்னிக்கலாக பேச நடுவில் இந்த டிக்கெட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியும், ரைட்டா? யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். எனி டவுட்ஸ் இன் திஸ் ஸ்டில் நோ? I will stop recording this, okay?